அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மையளாய் இஞ்சாகை பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமா கருணயா கமலாமிவான்யாம் போதாமனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சௌமிய தாமோதர பெருமானுடைய ஒரு இயற்கையான இன்னொருளாலே ஆண்டாள் அருளி செய்த வேதமனைத்துக்கும் வித்தாகிய திருப்பாவினுடைய அனுபவம் இடத்திலே நடந்தேறி வருகிறது. எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்ற ஒரு பேர் அவாவினாலே பக்தியினாலே உந்தப்பட்ட ஆண்டாளானவள் கோபிகைகளைப் போலே அனுகாரம் செய்து எம்பெருமானை போய் திருப்பள்ளி உணர்த்தி அவரை அடைகிறாள்னு இந்த செய்தியை முன்னரே பார்த்தோம். கீழே தெரிவிக்கப்பட்ட உபன்யாசங்களிலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அடையக்கூடிய ஒரு காரியத்திலே தான் மட்டும் அதை அனுபவித்தால் போதாதுன்னு 10 பெண்களை அழைத்து கொண்டு செல்கிறாள் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். அதுக்கு மேல எம்பெருமான் இடத்திலே போய் சேர வேணும், அதுக்காக அந்த ஆயர் சிறுமியர்கள் அனைவரும் ஒரு திரளாக சேர்ந்தார்கள். பெரிய 5 லட்சம் குடிப்பெண்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். அவர்களாம் நேரே நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று கண்ணனை துயிலெழுப்ப பார்க்கிறார்கள். பார்த்தோம். நேற்றைய தினம் இந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய 16வது பாசுரத்தினுடைய பாதி அம்சங்கள் வரைக்கும் பார்த்தோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதகம் தாழ்த்திரவாயின்னு அவனிடத்து போய் பிரார்த்தனை வைக்கிறார்கள். இப்போ நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு வாசல்லே ஒரு கோயில் காப்பான் இருக்கான், மற்றும் ஒரு வாசல் காப்பான் இருக்கான். அப்படிப்பட்டவர்களால் அவர்களெல்லாம் இவர்களை எம்பெருமான இடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய கடகர்கள், சேர்த்து வைக்கக்கூடியவர்கள். அதனால கடகர்களை இவர்கள் சேஷியாக நினைக்கிறார்கள். அதனால்தான் நாயகன் சொல்றாளே, கண்ணன் பெருமான் எழுந்தொழிக்கக்கூடிய திருவாய்ப்பாடிலே கண்ணன் ஒருவன் தானே நாயகன். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கோயில் காப்பான் வாசல் காப்பான்லாம் நாயகன் சொல்லலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே இவர்கள் எல்லாம் கடகர்கள், எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்கக்கூடியவர்கள். அதனால ஒரு ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கிருத்தியத்தை இவர் பண்ணுகிறார், அதனால நாயகன் சொன்னா தவறில்லை. ஒரு பிராட்டி செய்யக்கூடிய காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள், அதனால இவர்கள் நாயகர்கள்னு சொன்னா தவறில்லைன்னு பார்த்தோம். அதுக்கு மேல அந்த வாசல் காப்பான் கோயில் காப்பான் அவருடைய திருடிவாரங்களை பணிந்து இவர்கள் உள்ளே செல்ல வேணும்னு மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னு அவர் இடத்திலே அனுமதியை கேட்கிறார்கள்னு பார்த்தோம். கோயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம் தாழ்த்திரவான எங்களுக்கு கதவு திறந்து உள்ளே சென்று எம்பெருமானை துயில் எழுப்புவதற்காக எங்களுக்கு நீ வழியை விட வேணும், இந்த கதவை திறந்து விட வேணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே இந்த கோயில் காப்பானும் வாசல் காப்பானும் இதுவரைக்கும் இவர்கள் பேசக்கூடிய அந்த பாஷணம், அந்த உரையாடல் எல்லாம் கேட்டவர்கள் உடனே என்ன பண்ணானா, இவர்களுடைய மேல இன்னும் கொஞ்சம் சம்பாஷணம் உரையாடலை செய்ய வேணும்னு நினைத்தானாம். அதனால பெரிய உரையாடலை இவர்களிடத்துல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள்லாம் கதவு திறங்கன்னு கேட்கறீங்களே, வந்திருக்கக்கூடிய காலமும் ரொம்ப அகாலமா இருக்கிறது. அது ராத்திரியில வந்திருக்கிறீர்கள், பொழுதே இன்னும் புலரவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே கதவை திறக்கணும்னு சொல்றீங்களே, நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறோம். அஞ்ச வேண்டும் நிலம் இது, அதான் முக்கியமா சொல்றோம். அக்காலத்திலே அஞ்ச வேண்டிய நிலத்திலே எங்களை கதவு திறவான்னு நீங்க சொல்றீங்க, நீங்கள்லாம் யார் தெரியும். உடனே இவரெல்லாம் கேட்டோம், அஞ்ச வேண்டிய நிலமா, என்ன இப்படி சொல்றீங்க, இதெல்லாம் அஞ்ச வேண்டும் நிலம். பயம் பயனாம் பயனாம் அபகாரிணி ஸ்திதே மனச்சனந்தே மம புத்திர திஷ்டதி.
பிரகலாதன் எடுத்து இரண்யகசிபு கேட்கிறான், ஏன்னா உன்னை நான் எவ்வளவு பாடுபடுத்துறேன், மலை மேலேந்து உருட்டி தள்ளினேன், யானைகளை கொண்டு உன் தலையை இடறச் செய்தேன், அதன் கால்களை உன் தலையை இடறச் செய்தேன், கொடிய சர்ப்பங்களை கொண்டு உன்னை கடிக்க சொன்னேன், இப்படிலாம் உனக்கு கொடுத்திருக்கூடிய இன்னல்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையான இன்னல்கள் உனக்கு செய்திருக்கும், ஆனா கூட உனக்கு பயம் இல்லையா அதுலான்னு கேட்க. பயம் பயனாம் அபகாரிணி, என்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு வந்திருக்கான ஸ்திதே மனசனந்தி, என் மனசுல ஒருத்தன் அந்த ஹரியன் இருக்கான், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா, என் பயத்தை எல்லாம் அபகரிக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப இருக்கும் அப்படி அவன் இருக்கக்கூடிய இடத்துல பயம் எப்படி குத்திட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கும் பயம் இருக்குமா என்ன என்று சொல்லக்கூடிய பிரகலாதன் சொன்னானே. அதே போல அஞ்ச வேண்டும் நிலம் நீ சொல்றியே, பயம் எப்படி இருக்கும், எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல பயம் கூட இருக்குமா, பயக்கிறது பயநாசனான்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தெரிவிக்கிறார். பயநாசனம் பயக்கிறதுனா பயத்தை விளைவிப்பவனும் அவனே, பயத்தை போக்குவோம் அவனேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் எழுந்தொழி இருக்கக்கூடிய இடத்திலே பயம் இருக்குன்னு சொல்லி அஞ்ச வேண்டும் நிலம் சொல்றியே, அது எப்படின்னு கேட்கறான். உடனே வாசல் காப்பன் சொல்றான், நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, ராமாவதாரம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ராமாவதார காலம் எப்படிப்பட்டதுன்னா, ராமன் அவதரித்து கிருதயுகத்திற்கு தோல் தீண்டியா இருக்கக்கூடிய திரேதா யுகத்திலே அவன் திருவவதாரம் பண்ணான். அதனால என்ன இருந்ததுன்னா, அந்த ஊர்ல கொஞ்சம் தர்மம் நிலைத்து நின்றது. அந்த யுகத்துல போக போக எப்படி ஆகுதுன்னா தர்மம் கீழித்து கொண்டே ஒரு யுகத்துக்கு. ஆனால் தெரிவிக்கிறார், அந்த இடத்துல தர்மம் இருந்தது. அவருடைய தகப்பனார், ராமனுடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய தசரதன்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவர், சம்பராந்தகனுக்கு தேவர்களுடைய போர் எல்லாம் யுத்தம் பண்ணக்கூடிய காலத்திலே அவர்களுக்கெல்லாம் யுத்தத்திலே உதவி பண்ணுவதற்காக போகக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனால் பெருத்த வீரன் தசரதன்னு பேருக்கு ஏற்பபடியா 10 திக்குகளையும் தேரை செலுத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவனாய் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்னா 4 பிள்ளைகளும் மகா சூரர்கள். அவர்களை ஏதாவது குறை சொல்ல முடியுமா, அப்பேற்பட்ட சூரர்களாக இருக்கிறார்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்ல, ரொம்ப சாதுக்கள், போற வழியில போய் வர வழியில எந்த பம்பு தம்புக்கும் போகாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் காட்டுறாங்க. ஊர் எப்படிப்பட்ட ஊர், அயோத்தி. அயோத்தினாலே ஒருவராலும் ஜெயிக்க முடியாத ஊர்னு சொல்லக்கூடியதா என்று காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய புரோகிதர்கள், ராஜகுருக்கள், மந்திரிகள், வசிஷ்டர் முதலான மந்திரிகள், வசிஷ்டர், சுமந்திரன், வியாபாரி, இது போல நல்ல மெத்தப்படித்தவர்கள் அந்த தசரதனுடைய ராஜ்யத்தை நடத்து போவதிலே ரொம்ப உபகாரம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், எந்த காலத்தும் ஸ்திரியா ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு வயதானவர்களா இருந்தாலும் சரி, இளைஞரா இருந்தாலும் சரி, என்ன பண்றான், அவர்கள் எல்லாம் ராமனுக்கு எப்பொழுதும் நன்மையை விரும்பி பல கோயில்களிலே சென்று ராமனுக்காக நன்மையை தொழுகிறார்கள். நன்மையை வேண்டி அவர்கள் எம்பெருமானை தொழுகிறார்கள். எல்லாம் தேவதைகள் காலில் சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தி என்பது, அனைத்து தேவதைகளுடைய காலிலே விழுந்து ராமனுக்கு நன்மை ஏற்படுவோம்னு வேண்டக்கூடியவர்களாக இருக்காருன்னு சொல்லக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, அயோத்தியில அந்த இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் கூட எப்படி இருக்குன்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா தானே அந்த மனமானது தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது, புஷ்பிக்கிறது, அக்காலத்தையும் தான் புஷ்பிக்கிறதுன்னு சொல்றது. அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல என்ன நினைக்கிறோம், அச்சேதனமா இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் கூட என்ன பண்றா, ராமனுக்கு ரொம்ப சககாரம் பண்ணக்கூடியதா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ ராமாவதாரத்துல என்னன்னா, நீங்க சொல்றபடி அது அஞ்ச வேண்டும் நிலம் அல்ல, அதுல பயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணாவதாரம் சொல்லக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டது, அந்த யுகமே எப்படிப்பட்டதுன்னா, கலிக்கு தோல் தீண்டியா, கலியுகத்துக்கு தோல் தீண்டியாக இருக்கக்கூடிய துவாபர யுகம். அது தகப்பனார் நந்தகோபன் சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவர், ஒரு புல்லை மிதித்து பசும்புல்லை மிதித்து அறியாதவர், அப்படிப்பட்ட சாதுமாய் இருக்கக்கூடியவர் அவர் காட்டுகிறார். அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், கண்ணனும் பலராமன் எப்படிப்பட்டவர்கள்னா தீம்பிலே தகனியறிவர்களா இருக்கக்கூடியவர்கள், தீமைகள் செய்வாக தீம்பிலேயே தகனியறினவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் சொல்றாரு. ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு கேட்டா, அறிவொன்னமில்லாதவா குலம். அதுவும் எப்படி யாருக்கு பக்கத்துல இருக்குன்னா, தீய புத்தி கஞ்சனொன் மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து தீய புத்தியுடையவனா இருக்கக்கூடிய கம்சன் எந்த காலத்திலையும் இந்த கண்ணன் பெருமானுக்கு தீமைகளை விளைவிக்க வேணும்னு நினைக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அவன் பக்கத்திலே வடமதுரையிலே வசிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஊர் எப்படிப்பட்டதுன்னா, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் விழும் பூண்டெல்லாம் பசுராவேசம் பெற்றதாய் கண்ணனை முடிக்க வேணும்னு எதிர்த்து நிற்கக்கூடிய ஊராய் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீங்கள் போய் இந்த ஊர்ல அஞ்ச வேண்டாமான்னு கேட்கணும். இது அஞ்ச வேண்டும் நிலம் தானே தெரிவித்தார்கள். உடனே இந்த பெண்கள் எல்லாம் தெரிவித்தார்களாம், இந்த வாசல் காப்பாடுது, நாங்கள்லாம் அபலை பெண்கள், எங்களை என்ன நீ நினைச்சுட்ட, நாங்களும் அந்த மாதிரி நினைச்சுட்டோம், நாங்களும் அபலை பெண்கள் 1000 சிறுமியரும் சொல்லக்கூடியதா இருக்கும்.
சொன்னாரா, அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கருகுலப்பாகு தன்னை வெஞ்சில மூக்கரில்ல விரலே விரலோன் திறக்கேட்டு. அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய், நீங்கள் அவலை பெண்கள் சொன்னீரே, ராமாவதாரத்திலே சீதா பிராட்டிக்கு ஒரு விபத்து நேர்ந்தது, ஆபத்து நேர்ந்தது. எதனாலே? சூர்பனகைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணால தானே ஏற்பட்டது. நீங்கள் பெண்கள் சொல்ற பெண்ணால் ஆபத்து ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்களா? பஞ்சவட்டியிலே ராவணன் வந்து சீதா பிராட்டி அபகரித்து போவதற்கு காரணம் என்ன? அந்த இடத்துல வந்து சூர்பனகை வந்தால் ராமன் வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வாசல் கிடையாது, ஒரு காப்பதுக்கு ஆள் கிடையாது. சீதா பிராட்டி வந்து ராவணனாலே அபகரிக்கப்பட்டால் அப்படி ஒரு அனர்த்தம் விளைந்தது. காரணம் என்ன? அந்த இடத்துல யாரும் கட்டும் காவலம் இல்லை. அந்த இடத்துல ஒரு பெண்ணாலே அவளுக்கு சீதா பிராட்டிக்கு துன்பம் நேர்ந்தது. உடனே அவர்கள் சொல்லலாம், அவள் ராட்சசி, அவளை போய் என்னையும் நீங்களே அவளை ஒன்னா சொல்றியா? நாங்களெல்லாம் ஆட்சிகள், நாங்களெல்லாம் ஆட்சிகளாச்சு, எங்களை போய் வந்து ராட்சசி பண்ணக்கூடிய காரியத்தை நாங்க பண்ணுவோமான்னு கேட்டாங்க. உடனே அவள் தெரிவிச்சாலும், ஆமாமா ஆட்சிகள் இதே மாதிரிதான். பூதனேன்னு ஒருத்த வந்தாலே எப்படி வந்தான்? தாயாய் வந்த பேரும் ஒரு யசோதை ஆட்சியை போலதானே வந்தான். யசோதை ஆட்சியை போல வந்தால் கண்ணனை முடித்து விட வேண்டும் சொல்லிட்டு தன்னுடைய ஸ்தனங்களிலே விஷம் தீண்டிய பாலை கொடுத்து கண்ணனை முடிக்க வேணும்னு நினைச்சாலே. அப்போ நீங்க ஆட்சிகள் சொன்னா ஆட்சிகளால இந்த தேசத்திலே ஆபத்து உண்டு கூட அப்படிதானே இருக்கிறதுன்னு உடனே தெரிவிச்சாலும், ஐயோ அந்த பூதனையை சொல்லக்கூடிய காலை நீங்க என்ன சொல்றீங்க? கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கரு நிற செம்மயிர் அடையாளம் சொல்ற பூந்தனைக்கு அவள் தலையில அப்படின்னா ஒரு செம்பட்ட நிறமா இருக்கணும். அப்ப இவர்கள் கேட்கிற அப்படியெல்லாம் இருக்கும். கருங்குழல் ஆய்ச்சி வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்துண்டு. கருங்குழல் ஆய்ச்சி இவருடைய குழல்கள் எப்படின்னா கருங்குழலாய் இருக்கிறது காட்டுகிறது. அப்போ எப்படி எங்களை போய் பூத்தனையோட ஒக்க எண்ணலாம், பூத்தனை நாங்களும் ஒன்னா எங்களை போய் இப்படி நினைக்கலாமோன்னு உடனே தெரிவிக்கிறார். நாங்கள்லாம் ஆயர் சிறுமியர், ஆயர் சிறுமியரோ முக்கு, நாங்களாம் ஆயர் சிறுமியர்கள் அல்லவா, அதனால காலத்தை விளம்பம் செய்யாதே மேலும் மேலும், அதனால எங்களை உள்ளே அனுப்பு, எங்களுக்கு அனுமதி பிரதானம் பண்ணுன்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. உடனே வாசல் காப்பன் கௌரா, நீங்களாம் எதற்காக வந்தீர்கள், எந்த காரணத்துக்காக இதுக்கு வந்தீர்கள், உள்ள போய் என்ன காரியம் செய்ய போகிறீர்கள்? அரபரமாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான். எம்பெருமானார் என்ன பண்ணாங்க? நாங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கோம்னா ஒரு புருஷார்த்தம், ஒரு பயனை இந்த இடத்துல கண்ணன் இடத்துல வந்து பெற்று போவதற்காக வந்திருக்கிறோம். அதை நேத்தே நாங்க பார்த்தோம். அரபரமாயன் மணிவண்ணன் நின்னலேதான் நேத்துக்கே நாங்க கண்ணனை பார்த்தோம். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே கண்ணன் பெருமானை கிட்ட என்ன சொன்னோம்னா, சித்தம் சிறுகாலே வந்து உங்களுடைய பறையை பெற்று சொல்லுங்கள், பயனை பெற்று சொல்லுங்கள். அதனால இப்ப நாங்க உள்ள போனோம்னால் எங்களுக்கு நாங்க எந்த பயனை வேண்டி வந்திருக்கிறோமோ அந்த பயனை எம்பெருமான் எங்களுக்கு அளிப்பார் அப்படின்னு தெரிவித்தார்களாம். உடனே வாசல் காப்பான் சொல்றாளா, உங்கள் வார்த்தையெல்லாம் பார்த்தா ஒன்றும் நம்புறதுக்கு விஷயமாவே தெரியலையே, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் எனக்கு ஒன்றும் நம்ப முடியாது. உங்களெல்லாம் எம்பெருமான் வர சொல்லி இருந்தானே, ஆனால் நேற்றுக்கே வர சொன்னான்னு நீங்க சொல்லிடுறீங்க. உங்களெல்லாம் வர சொல்லி இருந்தால் என்னிடத்துல தெரிவித்திருப்பானே, என்னிடத்தை தெரிவிக்காத போனானே, ஆனால் உங்களை வர சொல்லல தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் வாசல் காப்போம் நான் இருக்கேன் இங்க. எனக்கு ஒரு இது உண்டு, நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு எனக்கு ஒரு கடமைகள் உண்டு இல்லையா, அதுபடி வரவர்கள்லாம் நான் தரத்தை உள்ளே விட்டுற முடியாதுன்னு சொல்லக்கூடிய. அப்போ வரவர்களா நான் தர முடியாது. உடனே நான் சொல்றேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய அந்த கரண சுத்தி உங்களுடைய இதயமானது எப்படி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் உள்ளத்திலே ஒண்ணு வச்சு வாயளவுலே முதற்கல்விலே வேற ஏதாவது பேசுறீங்களான்னு எப்படி எனக்கு தெரியும். அதனால உங்க அந்த காரணம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதோட அந்த மனசு வந்து சுத்தமா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியும். அதனால நீங்க பொழுது முடியும் வரை நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளிட்டு போட்டணும். உடனே இந்த கோபாலர்கள் இந்த பெண்கள் எல்லாம் சொல்ற கோபிகைகள்லாம் இல்ல எங்களுடைய அந்த காரண சக்தியை நீ வந்து பரிசோதிக்கணும்னு நீ நினைக்கிறியா? நாங்கள் உள்ளத்தாலே ரொம்ப தூய்மையார்கள், தூயோமாய் வந்தோம்னு சொல்லக்கூடிய தூய்மையானவர்கள். எங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட தூய்மை எங்களிடத்துல உண்டுன்னா, எங்களிடத்திலே உபாயாந்திர பிராவண்யம் கிடையாது, உபேயாந்திர பிராவண்யம் கிடையாதுன்னா. உபாயாந்திர பிராவண்யம்னா எம்பெருமானை அடைவதற்கு அவனே உபாயம் அப்படின்றதுதான் வந்து தீர்மானமான கொள்கை. உபாயாந்திரம்னா அதை விட்டு, எம்பெருமானை விட்டு இதர ஏனைய உபாயங்களுக்கு பேர் உபாயாந்திரம்னு சொல்கிறாங்க. இப்ப கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்றதெல்லாம் எம்பெருமானை அடைவதுன்னா நம்முடைய முயற்சியாலே எம்பெருமானை அடையும். ஆனால் எம்பெருமானே உபாயம் என்று நினைத்தோமே, ஆனால் அவனே வந்து நமக்கு உபாயமாக இருந்து அவனே தன்னுடைய அந்த பேற்றை பெற்றுக் கொடுக்கிறான். நம்மளுடைய முயற்சி அதில் ஒன்றுமே கிடையாது.
அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எங்களிடத்துல உபாயாந்தரம் பிராமணியம் எங்களுக்கு வந்து வேற உபாயங்களை கொண்டு எபெருமானை அடையணும்ன்ற இது எங்களுக்கு கிடையாது. அதில் வந்து நாங்க தூய்மை பெற்றவர்களாக இருக்கிறோம். உபயாந்தரம்னு சொல்லக்கூடியது பலத்தர இச்சை. பலத்தில எங்களுக்கு என்ன பலன் நாங்கள் வேண்டி இருக்கோம்னா வேற பலன்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எம்பெருமானையே அடைய வேணும், அதுதான் எங்களுக்கு பலன். அவருக்கு கைங்கரியம் தொண்டு செய்ய வேண்டும், அதுவே எங்களுக்கு பலன். நாங்க வந்து எம்பெருமானையே அடைய வந்தோம். வேற பலன்களை நாங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்பல, கைவல்யத்தை விரும்பல. எம்பெருமானே உன்னையே அனுப்பித்து வந்தோம், நீயே எங்களுக்கு கிடைக்க வேணும்னு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால எங்களிடத்துல உபேயன்ற வேலை பலனை இச்சித்தும் நாங்கள் இவ்விடத்திலே வரவில்லை. அதனால அந்த ரீதியில பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவர்களெல்லாம் அந்த காரண சுத்தி மிகுந்து இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. உடனே கேட்கலாம், அப்படின்னா நீங்க உள்ள போய் என்ன பண்ண நினைக்கிறீர்கள் கேட்டாங்க. என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்துல உள்ள போய் நாங்க என்ன பண்ணணும், எம்பெருமானை எழுப்ப வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம், சுப்பிரபாத பாடுவோம், அதுதான் எங்களுக்கு கிருத்தியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கோமானே உறங்காது எழுந்திராய்னு போய் பாட போறோம். அது மட்டும் இல்ல, அரவணையாய் ஆயரேனே அருள் புரிய துயிலழாயன்னு அவனை வந்து எழுப்ப போகிறோம். இதெல்லாம் சொல்லி நாங்கள் சமயத்தரம் பண்ணி எம்பெருமானை எழுப்ப போகிறோம், திருப்பள்ளி உணர்த்த போகிறோம். உடனே வாசல் தான் சொன்னாங்க, பிரபுக்கள்லாம் வந்து துயில் கொண்டிருக்கிறார்கள், உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உள்ள அந்த வந்து அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வந்து கிரகத்தின் உள்ளே போறதே ரொம்ப தப்பு, அபச்சாரம். அதுவும் இல்லாத நீங்க என்ன பண்றீங்க, அவனை போய் துயில் எழுப்புற தூங்கின்றவங்களை எழுப்புறன்னு நீங்க சொல்றீங்களே, அது ரொம்ப பெருத்த அபச்சாரமாக இருக்கிறது. சித்திரக்கூடத்துல எம்பெருமானும், அதாவது ராமன் சக்கரவர்த்தி திருமகனும் சீதா பிராட்டியும் போயிருக்கான். ராமன் வந்து சீதா பிராட்டியனுடைய மடியிலே சயனித்துக் கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த அழகை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அழகை சீதா பிராட்டியானும் அழகு சமயா பூதித சீமான் சுகசுப்தா பரந்தபா சமயா பூதித ஸ்ரீமான் ரொம்ப அழகா தூங்கி கொண்டாய். யாராரு கோலம் கிடந்தாய் கண்டே எம்மானே, ரொம்ப அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தூக்கத்தை பார்த்து ரொம்ப அவன் சயனித்துக் கொண்ட அழகை பார்த்து கொண்டிருக்கிறார் சீதை. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு காகமானது வந்து சீதையினுடைய திருமேனியில அவத்தியத்தை சில தீங்குகளை பண்ணக்கூடிய காலத்திலே காகாசுரன் வந்து அப்ப என்ன பண்றாள், அப்படியே ரத்தம் பெருகிட்டு ராமனை எழுப்ப வேண்டியதாக தூக்கத்திலே எழுப்ப வேண்டியது. அப்புறம் எவ்வளவு நோந்து, ஐயோ எப்பேற்பட்ட அழகு அவன் தூக்கக்கூடியது, அவனை எழுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடியதா யாரும். அப்ப காட்ட வந்து விஷயம் என்ன, தூக்கத்தை நீங்க எழுப்புறேன்னு நீங்க சொல்றீங்க, ஆனால் வந்து எப்படின்னா தூக்கத்துல எழுப்புறது அவ்வளவு இதுவா இல்லை. ஏன்னா சீதா பிராட்டி தூக்கத்துல இருந்து எழுப்பினா அவள் அதனால ஐயோ இப்படிப்பட்ட தூக்கத்தின் அழகை நான் வந்து எழுப்பின்படியே ஆய்பொழுதுன்னு வருந்தினாலே. அதனால இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீர்கள், இது செய்யறது வந்து உச்சிதமான காரியம் என்று சொல்லலாம். உடனே அவர்கள்லாம் சொன்னாலும் இந்த பெண்கள் எல்லாம், உங்க ராமாயணத்துக்கு ருச்சியே இல்லை, ராமாயணமே உங்க கதையே சரியா தெரியலட்டாங்க. ராமாயணத்தினுடைய கதையினுடைய வாசனையே நீ அறியாதவனாய் இருக்கிறாய், பரிபூர்ணமா உனக்கு பிரவேசம் இல்லை. ஏன்னால் ராமலட்சுமணர்கள் ஒரு காலத்துல விஸ்வாமித்திரன் என்ன பண்றான், தன்னுடைய யாக சம்ராட்சணார்த்தமாக அழைத்து போகிறான்னு பார்க்கிறோம். அப்படி போகக்கூடிய காலத்திலே சித்தாசிரமம்னு சொல்லக்கூடிய வாமனனுடைய ஆசிரமத்திலே கொண்டு போய் ஒரு நாள் போய் ஒரு ராத்திரி அங்க தங்குகிறார்கள். முன்னாள் காலத்தால பொழுது விடிய போறது, ராமனையும் லட்சுமணையும் விஸ்வாமித்திரன் எழுப்பான். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம். ராமனை எழுப்பணும்னு தான் நினைக்கலாம். எழுப்பணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணணும், ராமா உத்திஷ்டா லக்ஷ்மணா உத்திஷ்டான்னு சொல்லணுமே தவிர இவ்வளவு இதுவா சொல்லணும். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கௌசல்யனுக்கு நல்ல சுந்தரமான ரொம்ப அற்புதமான மகனாக வந்து வாய்த்தவரே அப்படின்னு தெரிவிக்கலாம். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, சந்தியாபாசனம் பண்ணக்கூடிய காலம் பூர்வ காலம் ஏற்பட்டது, பொழுதுனுடைய பூர்வ காலம் ஏற்பட்டது, அதனால எழுந்து கொள்ள வேண்டும். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலாகாந்தாத்ரை லோக்கியம் மங்களம் குரு. சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு, அப்படி ராமனை பார்க்கக்கூடிய காலத்தையும் அவன் உறங்கக்கூடிய அழகை பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணான், சாதாரணமா ராமா எழுந்து லக்ஷ்மணா எழுந்து சொல்லக்கூடியவன் கௌசல்யின் மகனாக பிறந்தவனே நரசார் தூலா, அந்த நரத்தில் சிம்மமா இருக்கக்கூடியவனே அப்படின்னா அவனை புகழ ஆரம்பிச்சிட்டான். பெரியவாஜர்கள் வியாக்கியானம், உன்னப்புக்கு வாயை மறந்தாரை போதே. அதெல்லாம் சாப்பிடணும், பசி எடுத்து சாப்பிடணும்னு போனான். போய் இலையில போய் உட்கார்ந்தா எல்லாம் வந்து பதார்த்தங்கள்லாம் பரிமாறிட்டான். இப்ப பாக்குறான்னா அவனுக்கு எங்க வாய் எங்க இருக்குன்னு மறந்து போயிட்டான். அது போல இவன் விஸ்வாமித்திரன் என்ன பண்ணான், எழுப்பணும்னு நினைச்சான். ராமனை எழுப்பணும்னு நினைக்கக்கூடிய காலத்திலே ராமன் வந்து அங்க ஒருங்கி கொண்டிருக்கக்கூடிய அழகை பார்த்தவன் என்ன பண்ணானா, அவன் அழகிலே ஈடுபட்டான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவரெல்லாம் தெரிவிக்கிறார்கள்.
எப்படி வந்து ராமனுடைய அழகை எழுப்பக்கூடிய காலத்துல எங்களுக்கு பெரியவர்களா இருக்கிற விஸ்வாமித்திரர்கள்லாம் எப்படி ஆழ்ந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதனால எழுப்புறதுன்னு ஒண்ணு இது பெரிய இதெல்லாம் கிடையாது, தவறுலாம் கிடையாது. ஆழ்வார்கள் எங்களுடைய தகப்பன்மார்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் எல்லாம் எழுப்பியிருக்கார். அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலையாயே. கண்ணனை எழுப்பக்கூடிய காலத்தை பெரியாழ்வார் சொல்றார், அம்ம முன்ன துயிலாய, பால் சாப்பிட படுத்துட்டே எழுந்துக்கோன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் அரங்கத்த திருப்புள்ள எழுச்சினே ஒரு பிரபந்தம், தெய்வ பிரபந்தம், 10 பாசனங்கள். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, இப்படியே சொல்லிதான் எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மாதிரி தெரிவிக்கிறார், மெய்யாக உறம்புகோர் யாராவது தூங்குறவனா இருந்தா அவர்களை எழுப்புறதா தவறு. ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்ட தூக்கத்தை உடையவன் உறங்குவான் போல் யோக செய்த பெருமான். எம்பெருமான் உறங்கி கொண்டிருக்கான், நம்ம நினைஞ்சிருப்போமே தவிர அவன் எப்படி கொண்டிருக்கான், ஜெகத் ரட்சணத்தை தன் சிந்தையிலே கொண்டவனாய் இருக்கிறான். இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு நினைச்சு கொண்டு கண்ணை மூடிட்டு இருக்கான் தவிர வாஸ்தவத்துல அவனுக்கு இயற்கையாக அவனுக்கு தூக்கம் உண்டான தூக்கம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ என்ன தெரிய விஷயம் இந்த இடத்துல, எம்பெருமானை எழுப்புறதுன்னு சொல்லக்கூடியது உறங்குபவர்களை எழுப்புவதுதான் தவறே தவிர எம்பெருமான் நாங்கள் திருப்பள்ளி உணர்த்துவதற்காகவே அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கான். அவனை எழுப்ப வேண்டும், எங்களுடைய பறையை நாம் பெற வேண்டும், அதனால எங்களை தடை செய்யாதே அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். உடனே இந்த வாசல் காப்பான் புரிஞ்சு பண்ணான், சரி இவர்களை இனிமேல் தடை செய்யக்கூடாது, இவருடைய ஆர்த்தியின் கனம் நமக்கு புரியுது, எம்பெருமான் தரத்திலே இவர்கள் எவ்வளவு காதலுடையவர்களாக வந்திருக்கிறார்கள் புரியுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கதவை நானே நீங்களே திறந்து கொண்டு போகணும், நீங்களே திறந்து கொண்டு போகணும். ஐயோ நாங்களே திறந்து போறது எங்களுக்கு அப்படிலாம் இது கிடையாது, அது சொரூபம் தெரிவிக்கிறார். ராமாயணத்துல ஒரு கட்டம் போய் வனத்துக்கு போறான், சீதை லக்ஷ்மணன் ராமனோடு கூட எல்லாரும் போறான். போகக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல என்ன சொல்றான், லக்ஷ்மணா இந்த இடத்துல நமக்கு ஒரு பர்ணசாலை கட்டணும், இந்த இடத்துல தங்கணும்னு ஆசைப்படுறேன், ஏதாவது ஒரு இடத்துல இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பர்ணசாலை கட்டு ஒரு இடத்துல நான் சொன்னா, நான் பர்ணசாலை கட்டுன்னு சொல்லிட்டீரேன், எப்படி நான் பர்ணசாலை கட்டுவேன், எந்த இடத்துல கட்டணும், என்ன மாதிரி கட்டணும், இதெல்லாம் நீர் சொல்லணும், நான் உனக்கு தெரியாதா, நீயே கட்டணும். ஐயோ இந்த சுதந்திரத்தை என்னிடத்துல வைக்காதே ராமா, உனக்கு ஆட்பட்டவனாய் உனக்கு பரதந்திரப்பட்டவனாய் நான் சேஷப்பட்டவனாய் தான் இந்த இடத்துல வந்திருக்கேனே தவிர நீ இந்த மாதிரிலாம் எனக்கு கொடுக்காதே, நான் என்ன பண்ணணும்ன்றது நீ தான் சொல்ல வேணும்னு தெரிவித்தான்னு வாங்கினார். அப்போ காட்ட விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, அந்த சுதந்திரத்தை அந்த பர்ணசாலை கட்டுறது கூட சுதந்திரத்தை தன் இடத்துல ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நீ சொல்லணும் நான் செய்யணும்ன்றதா இருக்கணும், அப்படி காட்டக்கூடியதா இருக்குதுன்னு பார்க்கிறார்கள். அதே போல இவங்க திரண்டு கொண்டு போங்கன்னு சொன்னா, ஐயோ நீ திறக்கணுமே தவிர நாங்கள் போகக்கூடாது, அந்த சுதந்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் காட்டுறாங்க. அதனால நீ தானே எங்களை தடை செய்தான், தடை செய்வதால் நீயே திறந்து விட்டால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விபீஷணன் ராமனிடத்துல சரணம்னு வந்தான், அப்படி வரக்கூடிய காலத்திலே பெருத்த ஆட்சேபம், அவனை அங்கீகாரம் பண்ணக்கூடாதுன்னு எதிர்த்தவன் யாருன்னா சுக்ரீவன் தான். ராமன் கூட அனுமன் கூட என்ன சொன்னான்னா, இல்ல பரவாயில்ல விபீஷணன் கொஞ்சம் நல்லவன் தான், அதனால அவன் அங்கீகாரம் பண்ணிடலான்னு சொல்லக்கூடியதா இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு, கடைசியில் பார்க்கக்கூடிய காலத்திலே விபீஷணன் அங்கீகாரம் பண்ணக்கூடிய காலத்திலே அனுமானம் கூட அனுப்பல. யார் நல்லவன் அவனை விபீஷணன் இது கொடுத்தானோ, உத்தரவாதம் கொடுத்தானோ, அந்த அனுமானை அனுப்பவில்லை. இந்த இடத்துல யார் அனுப்பினான், சுக்ரீவனை தான் அனுப்பினான். சுக்ரீவன் தான் பலத்த ஆட்சேபனுக்கு விபீஷணனை சேர்த்துக் கொள்ளவே கூடாதுன்னு தெரிவித்தான். சுக்ரீவனை அனுப்பி அனுமனை ராவணன் விபீஷனை அழைத்து வந்தான்னு பார்க்கிறோம். இப்போ காட்ட விஷயம் என்ன, யார் பலத்த ஆட்சேபம் செய்கிறார்களோ அவர்களே கொண்டு அழைத்து வந்தவனால் அந்த அதிகாரிக்கு, வரக்கூடிய அதிகாரிக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படும். அதே போல இவர்களும் தெரிவிக்கிறார்கள், நீங்கள் தான் என்ன போகக்கூடாதுன்னு, இதுதான் இந்த வாசல் காப்பானி, நீ தானே நம்மை தடை செய்தாய், இப்போ நீயே எங்களுக்கு கதவை திறந்து விட்டாய், ஆனால் அதை காட்டிலும் எங்களுக்கு ஆனந்தம் வேறு என்ன இருக்கும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டணும். அதனால அவன் கதவை திறந்து விடுகிறான்னு சொல்ல முடியாது. அரபரமாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான், நெத்திக்கே எங்களுக்கு கண்ணன் சொன்னான், அதனாலதான் கேட்கிறோம். சரி நான் என்ன பண்றான், கதை தவங்குறான். மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான், நீங்க எப்படி வந்துருக்கீங்க, துயோ மாய் வந்தோம், அந்த கரண சுத்தியோட வந்தோம். துயிலழ பாடுவான், எதற்காக வந்தீர்கள், எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்துவதற்காக வந்தோம். துயிலழ பாடுவான் வாயால் முன்னம்மா ஆத்தாதே, உன் வாயால் எதுவும் தடை சொல்லாதே, முன்னம் ஆத்தாதே அம்மா நீ நெசநிலை கதவும் நீ கேளோர் எம்பாவாய். அரபர மாயன் மணிவண்ணன், எங்களுக்கு பறை தரேன்னு அந்த மாயன்னு சொல்லக்கூடியவன், எங்களுக்கு அந்த பறையை தருகிறேன், புருஷார்த்தத்தை தருகிறேன்னு சொல்லக்கூடியதா இருந்தானே தெரிவிக்கிறார்கள்.
மாயன்னு சொல்லக்கூடிய கீழே பார்த்தோம். மாயனே மன்று வடமதுரை மைத்தன்னு பார்த்தோம். மாயன்னா ஆச்சரியமான சேஷ்டிகளை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் ஒரு அர்த்தத்தை பார்க்கணும். இந்த இடத்துல மாயன்னு சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கு அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன தெரிவிக்கிறார்கள்னா, எம்பெருமான் பராத்பரனாய் இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கான்னா, பெண்கள் கோட்டிலே தாழ நின்று என்ன பண்றானா, அவன் கையை காலை பிடித்தவனாய் இருக்கிறான்னு தெரிவிக்கிறான். அதில் கடிப்பிட்டு கலிங்கம் உடுத்து அது நல்ல தன்னந்துழாய் குடனிந்து போது மறித்து புறமே வந்து நின்னீர் எதுக்கு இதுவன் நோ. திருமையாளர் பாடு. கண்ணன் பெருமான் என்ன பண்ணானா, ஒரு பெண் வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டான். போஜை எப்படி போடணும்னா அலங்காரம் பண்ணி காதில் கடிப்பிட்டு நல்ல கடுகனா தேடி காதுக்கு போட்டுனான். கலிங்கம் உடுத்து நல்ல வஸ்திரங்களை எடுத்து தேடி தேடி எந்தெந்த பார்த்து தேடி கலிங்கம் உடுத்து காது நல்ல கண்ணன் நல்ல மாலைகளை தரித்து கொண்டான். இதெல்லாம் தேடி தேடி எடுத்து போட்டு நானே நேரம் போது மறித்து புறமே வந்து நின்னி. காலம் தாழ்த்து போனான். 5 மணிக்கு வரேன்னு சொன்னான். 6 மணிக்கு தான் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போனான். போகக்கூடிய காலத்துல என்ன பண்ணான், போகக்கூடிய காலத்துல அவனுக்கு பயம். ஐயோ இவ்வளவு லேட்டா போறாமே, நம்ம இவ்வளவு காலை விளம்பரம் பண்ணி போறமே, நமக்கு என்ன இங்க போனா என்ன நடக்க போறதுன்னு பயந்துட்டே போனான். போதி மறித்து புறமே வந்து நின்னி. ஏன் வந்துட்டார், ஏன் வந்திருக்காங்க, என்ன பண்ணான், கதவு பின்னாடியே நிற்கக்கூடியவனா. போது மறித்து புறமே வந்து நின்னி ஏதுக்கு இதுவன் இந்த மாதிரி விளமா வரதுக்கு எதுக்கு நீர் வந்திருக்க வேணாம், நீ கிளம்பி போவான்னு சொல்லக்கூடியதா இருக்காங்க. அப்ப பெண்களுடைய கோட்டியில இருக்கக்கூடிய காலத்திலே மாயன்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கான்னா, தாழ நின்று கை கட்டி இருக்கிறான். 10 மஞ்சள் பூசி 10 மஞ்சள் பூசி பாவை மாறுடு பாடியில் சித்தில் சிதைத்தெங்கும் தொடரோடு தெரியாமே. இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் வாங்கணும்னு போவாங்க. நல்லா அந்த மஞ்சள் எப்படி பட்டினாருன்னா, மஞ்சள் பூசிட்டாருன்னா அது நல்லா பத்தக்கூடிய மஞ்சளா இருக்கும். ஆனால் அது எப்படி பாக்குறது அப்படின்னா, கல்லுல உரைச்சி பார்க்கணும் அந்த மஞ்சள். அது கல் எங்க இருக்கு போனா, எங்கேயும் கடையில கல்லுல வச்சிருப்பானா, அதனால கல்லு வச்சிருப்பான், அதை உரைச்சிப்பா தேய்ச்சி பார்க்கணுமே பாக்கணும். எங்கேயாவது ஒரு கருப்பா இருக்க இடத்துல தடவுனா கண்ணனை கூட்டு போவான். கண்ணனை கூட்டு போக கிடை காலத்துல என்ன பண்ணுவான், அவன் மூஞ்சில அந்த மஞ்சளை உரைப்பான கல்லுல அந்த மஞ்சள் எடுத்து அவன் மேல தடவிடுவான். கண்ணத்துல தடவிவானா பார்த்தா எப்படி இருக்கு, கண்ணகரேன்னு இருக்கு. அந்த மஞ்சளை தடவினா ரொம்ப அற்புதமா இருக்கும். 10 மஞ்சள் பூசி பாவை மாறுடு பாடியில் சித்தில் சிதைத்தெங்கும் தோழரோடு தெரியாமே. அப்படி பெண்களாக போகக்கூடிய காலத்திலேயே மாயன்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கானா, தன்னை தாழ விட்டுக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். அரபரமாயன் மணிவண்ணன். மணிவண்ணன் எப்படி பண்ண, ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியவன், எளிமையாக இருக்கக்கூடியவன். ஒரு இடத்துல போய் நம்ம ஒருத்தர் பார்த்து ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அவர் உடனே கேட்கற, சுவாமி 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, அதை வச்சுக்கிறது ஒரு பை கொடுங்களேன். 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க, பை வேறு வேணுமா அப்படின்னு கேட்கணும். சொல்லாரா, அதை எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு சௌகரியமா ஏதாவது இது வேணுமே. ஆனால் எம்பெருமான் எப்படி பண்ணாலும் மணிவண்ணன், ஒரு ரத்தத்தை போல என்ன வேலை அப்படின்னு கேட்டால் 1 லட்சம் ரூபாய் இருக்கும் சுவாமி. அதுக்கு என்ன பெரிய பையாகணும், அவன் பைய கேட்க மாட்டான். தன்னுடைய முந்தானையிலே எடுத்து அந்த உத்திரத்தினுடைய இதுலேயே அக்ரத்திலே கட்டி போடும். அப்படி எளிமையா இருக்கும். மணிவண்ணன் அரபரமாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். எதுக்கே சொன்னான், உயோமாய் வந்தோம் துயிலட பாடுவான் அயால் முன்னம் மாத்தாதே அம்மா நிலை கதவும் நீ கேளு. அதனால இந்த கதவை தரான்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவன் கதவை திறந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது பார்க்கிறோம். மேலே அடுத்த பாசனம் அமரமே தண்ணீரேன்னு சொல்லக்கூடிய 17வது பாசனம். இப்போ ஆட்சிகள் எல்லாம் 10 பாகவதர்களை எழுப்பிட்டார்கள். கண்ணனுடைய அந்த நந்தகோபனுடைய திருமாலைக்கு போய் விட்டார்கள், கதவை திறந்து விட்டான். இப்போ இந்த பாசனத்தாலே நந்தகோபன், யசோதை பிராட்டி, கண்ணன் பெருமான், பலராமன் இந்த 4 பேரையும் எழுப்பு போகிறார்கள். அப்படி போகக்கூடிய காலத்திலே அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டினுடைய முதல் கட்டிலே நந்தகோபன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். 2வதாக யசோதை பிராட்டி சயனித்துக் கொண்டிருக்கிறார். 3வதாக கண்ணன் பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். 4வதாக பலராமன் சயனித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி அவர்கள் அந்த காட்சி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல. இப்ப எதுக்காக நந்தகோபனானவன் முதல்ல சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், நந்தகோபன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பெண்கள் எல்லாம் இந்த எம்பெருமானை களவு கொண்டு போவார்கள். இப்படி போயிட்டா என்ன பண்றது? நந்தகோபன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய நிதி. எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே. நிதி எடுத்த பேராளன் நந்தகோபன் எவ்வளவோ கட்டப்பட்டு கண்ணன்னு அவனுக்கு புள்ள ஒண்ணு கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட நிதி, ரொம்ப பெரிய நிதி. அதனால என்ன பண்றான், இந்த நிதியை நாம் இழக்கக்கூடாது. ஏன்னா கண்ணனுக்கு ஒரு பேரனத்தை உண்டு, அனிருத்தன் ஒரு பேரனத்தை உண்டு. அவன் என்ன பண்ணா, ரொம்ப கண்ணனை போலே ரொம்ப சுந்தரனா இருக்கக்கூடியவன். என்னாச்சுன்னா ஒரு காலத்துல பானாசுரன் ஒரு அசுரன் ஒருத்தர் இருந்தான். அவனுடைய பெண் உஷைன்னு ஒரு பெண் ஒத்தி இருந்தான்.
அவள் என்ன பண்றா, ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய தூக்கத்திலே ஒரு சொப்னத்தை காண்றா. அந்த சொப்னத்திலே ஒரு அழகான சுந்தர புருஷனை பார்க்கிறாள். சரி, அவனையே தான் மனம் செய்து கொள்ள வேண்டும்னு என்ன பண்றா, சொப்பனத்தை பார்த்தாலும் எப்படி இது பண்றது. ஆனா அவளுக்கு சித்திரலேகைன்னு ஒரு தோழி ஒருத்தருந்தான். அவன் எல்லாத்தையும் உணர்ந்தா ஓவியம் வரையக்கூடிய மந்திர சக்தி பெற்றவளாக இருக்கக்கூடிய. அவட சொல்றான், நான் இந்த மாதிரி ஒரு சுந்தர புருஷனை பார்த்தேன், அங்க அடையாளங்கள் சொல்லி நான் வரைஞ்சு பார்க்கிறேன். அங்க அடையாளங்கள் சொன்னே வரைஞ்சு பார்க்கிறேன். வரைஞ்சு பார்த்த உடனே அது அனிருத்தனுடைய பிம்பம் அந்த சித்திரம் அந்த இடத்துல ஏற்பட்டது. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். உண்மை இந்த மாதிரி புருஷன் நிஜமாவே உலகத்துல இருக்கானான்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்து இது பண்ணி பார்த்தா அவன் கண்ணனுடைய பேரனாக இருக்கக்கூடிய அனிருத்தன் கண்டுபிடிச்சிடுறான். அனிருத்தன் என்ன பண்றாங்கன்னு தன் மந்திர சக்தியால அவனை கட்டிலோடு அப்படியே துவாரகையிலேருந்து இந்த பானாசுரனுடைய பட்டணத்துக்கு இந்த அந்தப்புறத்துல உஷையோட அந்தப்புறத்துல கொண்டு வச்சு விட்டாங்க. வச்ச உடனே என்ன ஆகுது, ரெண்டு பேரும் சேர்ந்து இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல என்ன ஆகுது, அந்த பானாசுரனுக்கு தெரிஞ்சு போறது இந்த மாதிரி தன்னுடைய பெண்ணுடைய அந்தப்புறத்திலே ஒரு பரபுருஷன் தன்னுக்கு அறிந்து கொண்டான். அதனால என்ன அவனை சிறைவில் வைத்து விட்டான். அதே சந்தர்ப்பத்துல கண்ணன் என்ன பண்றான், அந்த பக்கத்துல இவன் எங்க போனானே தெரியல, அனிருத்தன் எங்க போனான்னு தேடிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது, இந்த மாதிரி பானாசுரனாலே சிறைப்படுத்தப்பட்டான்னு சொல்லக்கூடிய காலத்திலே கண்ணன் பெருமான் என்ன பண்றான், அவனை பானாசுரனை முடித்து இவனை காப்பாற்றுகிறான், அனிருத்தனை காப்பாற்றுகிறான்னு நினைக்கிறான். சொல்லக்கூடிய காலத்துல அந்த அனிருத்தன் எப்படி இருப்பான்னா கண்ணனை போல ரொம்ப மன்மதனை போல இருப்பான். அது போல கண்ணன் எப்படி வேணாம், சாட்சாத் மன்மதனுக்கும் மன்மதனாய் இருக்கக்கூடியவன். அதனால இவனை முன்னாடி உட்கார தூங்க வச்சா என்ன பண்ணுவான், தாயர் பண்டிகளாம் எப்படி அனிருத்தன் களவு கண்டார்களோ அது போல கண்ணனையும் களவு கண்டு வருவார்கள் அப்படின்னு என்ன பண்ணலாம், அதன் சேம காப்பாங்க நின்றாலும் சொல்ல முடியாது. யசோதை பிராட்டி அவன் பக்கத்துல படிச்சிருக்கான். எப்படி இருக்கான் யசோதை பிராட்டி, பர்த்தாவினுடைய படுக்கையும் பிரஜையினுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் மாதாவை போதே ஸ்ரீ நந்தகோபரையும் கிருஷ்ணனையும் விடாத யசோதை பிராட்டி. யசோதை பிராட்டின்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கான்னா அந்த ஸ்திரீ தர்மம், அந்த பதி தர்மத்திலே அந்த கற்பு கரசியா விளக்குகிறான். என்ன பண்றான், ஒரே சந்தர்ப்பத்தில் பார்க்கிறார், தன்னுடைய பர்த்தாவான கணவனா அந்த நந்தகோபனையும் விட முடியாது, தன்னுடைய மைந்தனான கண்ணனையும் விடக்கூடாது, ரெண்டு பேருக்கும் நடுவில் படுத்து இருக்கக்கூடியவளாக இருக்காள் யசோதை பிராட்டின்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறாள். அப்போ யசோதை பிராட்டி அப்படி இருக்கான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மேலே கண்ணன பெருமான் நந்தகோபன் எல்லாம் பலராமன் எல்லாம் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பிக்கிறார்கள். அம்பரமே தண்ணீரே சுரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் ஒம்பனார்க்கெல்லாம் குழந்தே குணவிளக்கு எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரம் உணரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் செல்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சூரிய ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல எல்லாத்தையும் முதல்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணான், மார்கழி திங்கள் பாசனத்தில் நாராயணனே நமக்கே பர தருமா. இந்த இடத்துல அம்பரமே தண்ணீரே சோரே எல்லாத்தையும் ஒரு ஏவகாரச்சி மாட்டின்றது ஆண்டாடு. எதை எடுத்தாலும் ஏன்னு போட்டுடுவான்னு சொல்றது. அந்த ஏன்னு சொல்லக்கூடியது என்னன்னா பிரிநிலை. பிரிநிலைன்னா பிற இடத்துல பிற பொருள்கள் பிரித்து காட்டக்கூடியது. நமக்கு ஒரு பயனை கொடுக்கணும்னா யாரு கொடுக்கணும், நாராயணனே. நாராயணன் தவிர வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. நாராயணனே யாரு கொடுப்பான், நமக்கே மறுதருவான். அதே போல இந்த இடத்துல பேசக்கூடியதுன்னா அம்பரம்னு சொல்லக்கூடிய வஸ்திரம், துணி சொல்லக்கூடியது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் தானம் செய்யக்கூடியவனா இருக்காங்க. யார் இப்படி தானம் செய்யறாங்க, நந்தகோபனுடைய பெருமை. நந்தகோபன் தான் முதல்ல எழுப்பு போறான். நந்தகோபனுக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் அவனுக்கு இருக்க பெருமைகள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அங்கனமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நல்லா இதெல்லாம் தானம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான். அப்புறம்னு சொல்லக்கூடிய வஸ்திரத்தை தானம் பண்ணிக்கிறான். ஆனா தண்ணீர்னு சொல்லக்கூடிய தண்ணீர் தானம் பண்றான், வஸ்திரத்தை தானம் பண்றான், அன்னத்தை தானம் பண்ணக்கூடியவன் நந்தகோபன் தெரிவிக்கிறார்கள். எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டால் அவன் அம்பரமேன்னு சொல்ல ஏகாரம் என்ன தெரிவிக்கிறதுனா, அந்த வஸ்திர தானம் பண்ணக்கூடிய காலத்திலே இவனுக்கு வஸ்திர தானம் தான் பண்ண தெரியும், வேற இதர தானங்கள் எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தானம் பண்றான். இழைய சொன்னார்களே, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி வயத்து வாழ்கிறார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டினான். என்ன அர்த்தம் தெரிவித்தார்கள், ஐயம்னாலும் பிச்சை, பிச்சைனாலும் பிச்சை தான். ஆனால் பிக்ஷுகர்களுக்கு இடக்கூடியது பிச்சை, அது விவரங்களுக்கு இருக்கக்கூடியது, கௌரவர்களுக்கு இருக்கக்கூடியது ஐயம்னு தெரிவித்தார்கள். ஆச்சாரிய புருஷர்களுக்கு நல்ல பெரிய சுவாமிகளுக்கெல்லாம் சமர்ப்பிக்கக்கூடியது அது ஐயம்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றான், இவன் வஸ்திர தானம் பண்ணணும்னு நினைத்தானால் கொடுத்து கொண்டே இருப்பான். இவனுக்கு வஸ்திர தானம் தவிர வேற எதுவுமே தெரியாது. சில பேர்லாம் இருக்கா இல்லையா, இதுதான் இந்த காரியம் தான் நான் பண்ணுவேன், சன்னதியில இந்த கைங்கரியம் தான் நான் பண்ணுவேன், அந்த கைங்கரியம் மட்டும் தான் அவளுக்கு பண்ண தெரியும்.
சில பேர் வந்து நான் கோயிலில் கொடுக்கக்கூடிய வந்து சம்பரோட்சணம் பண்ணணும், அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான இதெல்லாம் நான் பண்றேன் சுவாமி, வேற எதுவும் என்னால் பண்ண முடியாது. அது போல என்ன பண்றாங்க, அந்த கோபநாதவன் வஸ்திர தானம் செய்யக்கூடிய காலத்திலே இவனுக்கு வஸ்திரம் தான் பண்ண தானம் பண்ண தெரியும். தண்ணீர் தானம் பண்ணக்கூடிய காலத்திலே தண்ணீர் மட்டும் தான் தானம் பண்ண தெரியும். அன்னதானம் பண்ணக்கூடிய காலத்தில் அன்னதானம் தான் எனக்கு பண்ண தெரியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்டவனாய் இருந்தவன் நந்தகோபன் சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தமும் தெரிவிக்காதாங்க. சில பேர் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடிய காலத்தில் நல்லா செலவு பண்ணணும்னு சொல்றான், பணத்தை தண்ணியா செலவு பண்ணார் அப்படின்னா. அப்ப என்ன சொல்றாரு, அமரம்னு சொல்லக்கூடிய எப்படின்னா ஒரு வஸ்திரமா இருக்கு, அந்த வஸ்திரத்தை எப்படி பண்றோம்னா ஒரு தண்ணீர் செலவு பண்ண போல வாரி வாரி வழங்கக்கூடியவனா இருக்கும். அன்னத்தை வழங்கக்கூடிய காலத்துல எப்படி பண்றோம், ஒரு அன்னன்ற ஒரு இது இல்லாத ஒரு தண்ணீரை போதே வறியவர்களுக்கெல்லாம் பசி எடுத்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவனாக இருந்தான் அப்படியே ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். காட்ட வந்த விஷயம் அந்த ஏகவகாரத்தாலே இந்த ஏன்னு போட்டோம்னா காட்ட வந்த விஷயம் என்னன்னா ஒரு தானமும் அவன் பண்ணக்கூடிய காலத்திலே அதுல ஒரு பூர்ணத்துவம், அது வந்து ஒரு நிறைவு இருக்கும் அதுல அந்த தானத்திலே சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். ஆனா அம்பரமே தண்ணீரே, அந்த அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அறம் செய்யும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு தானம் நம்ம பண்ணக்கூடிய காலத்திலே ஒரு தானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும், தானம் பண்ணா வேற ஏதோ மோட்சம் கிடைக்கும், தானம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், தானம் பண்ணா நம்ம குழந்தைகளா நல்லா இருப்பாங்க, இந்த மாதிரியான பலன்களை உத்தேசிச்சு பண்றதே கிடையாது. அதை அறமாகவே செய்யக்கூடியவனாக இருக்காங்க. தானம் பண்ணணும், அது கர்த்தவியம் நமக்கு, அவ்வளவுதான். அதனால எனக்கு பலன் எதுவும் இச்சிக்கல, அந்த பலன் எதுவும் நான் விரும்பவில்லை, பலனிலே இச்சை இல்லாமல் பண்ணக்கூடியதா இருந்தது அவன் நந்தகோபன் பண்ணக்கூடிய தானம் தெரிவித்தார்கள். ஆனால் மேல ஒரு விஷயம் தெரிவிக்கிறோம், நந்தகோபன் தானம் பண்ணான்னு ஆண்டாள் சொல்றாளே, எந்த புராணங்களிலும் நந்தகோபன் தானம் பண்ணாமே இல்லை. என்ன ஒரு விசேஷமா இருக்கு அப்படின்னு கேட்டோம். ஆமா, எந்த புராணங்களையும் நந்தகோபன் தானம் பண்ணாலும் பாகவத புராணங்கள்லயோ ஏனைய புராணங்கள்லயும் இருக்கக்கூடிய எந்த புராணம் 18 புராணங்கள்ல எந்த புராணங்களிலும் நந்தகோபன் தானம் செய்தான்னு சொல்லக்கூடியதா இல்லைன்னு தெரிவிக்கிறார்கள். ஆனா தேசிகனுடைய யாதவாபியதம்னு ஒரு கிரந்தம் உண்டு. அந்த யாதவாபியதத்தை என்ன தெரிவிக்கிறா, அதிச்சகார மதான்யமனேகே ஸ்ரீயம் யதித கல்பதரே அனுதரா. என்ன பண்ணானா, நந்தகோபனுக்கு கண்ணன் மகனாக பிறந்த உடனே அந்த மகிழ்ச்சியிலே வந்து நிறைய தானங்களை எல்லாம் செய்தான். எப்படி தானம் பண்ணான்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு சிந்தாமணியை போலே கற்பக விருட்சத்தை போலே அவன் தானம் பண்ணான்னு தெரிவிக்கிறான். சிந்தாமணி கற்பக விருட்சம்னா என்னன்னா, சிந்தாமணின்னு ஒரு மணி, அந்த மணி யாரிடத்துல இருக்கோ அவர் என்ன கேட்கிறானோ அதையெல்லாம் வழங்கக்கூடியது. கற்பக விருட்சம் சொல்லக்கூடிய ஒரு மரம், அது அந்த விருட்சத்திட்ட போய் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் காட்டுகிறார்கள். அதே போல என்ன பண்ணானா, கண்ணன பெருமான் பிறந்த காலத்திலே ஒரு சிந்தாமணியை போலும் ஒரு கற்பக விருட்சத்தை போலும் கேட்பவர்களெல்லாம் கேட்பதையெல்லாம் தானம் பண்ணான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ புராணங்கள் எதுவும் இல்லையே, இதை எங்க எழுதினார் அப்படின்னு கேட்டா, அவருக்கு தேசிகருக்கு காட்ட அவர்களுடைய ஞான திருஷ்டியில காட்டக்கூடியதா இருக்கு விசேஷ காலத்திலே. ஆனால் ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம உத்து நோக்கணும், புராணங்கள்ல எந்த இடத்தையும் நந்தகோபன் வந்து தானம் பண்ணலான்னு இல்லை. ஆனால் ஒரு விசேஷ காலத்திலே கண்ணன் பெருமான் பிறந்த காலத்திலே வந்து விசேஷமாக தானங்களை செய்தான், ஒரு கல்பக விருட்சத்தை போலே ஒரு சிந்தாமணியை போலேன்னு சொன்னார்களே. ஆனால் அப்ப என்ன அதுல நமக்கு தேரக்கூடிய அர்த்தம் என்னன்னா, விசேஷ காலத்திலே தானம் பண்ணக்கூடியவன் நந்தகோபன் அர்த்தம் புரியும். இப்போ விசேஷ காலத்திலே ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒருத்தர் வந்து ஒரு 10 பைசா எடுத்து போடுறான், ஒரு 10 ரூபாய் எடுத்து போடுறான்னா அவன் பெரிய கொடையாளி உதாரணம். அப்படியே அந்த பிறவே தண்ணீரே சோரே அறம் செய்ய அறமாக செய்யக்கூடியவன் அப்படின்லாம் புகழணுமா அவனு? அடுத்த கேள்வி அந்த இடத்துல வரத்தானே வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே இல்ல எம்பெருமானுடைய வந்து நந்தகோபன் வந்து விசேஷ காலத்துல தானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நந்தகோபன் பெரிய கொடையாளின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அவன் பண்ண தானத்தினால் இல்லை, கண்ணன் பெருமான் தானம் பண்ணியிருக்கான், அதனால நந்தகோபனை சொல்றாரு. அப்படியே இருந்தா கூட புள்ளதானே தானம் பண்ணான், அப்பா கொடையாளின் பேர் வருமா? அப்பா எதுவுமே வந்து தானம் பண்ணல, ஏதோ ஒரு விசேஷ சந்தர்ப்பத்திலே பண்ணிட்டு போனான் சாமானியர்களை போல். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கண்ணனுக்கு ஏற்பட்ட பெயரானது அப்படிப்பட்ட கண்ணன் பண்ண ஒரு செயலை நந்தகோபன் மேலே ஏற்றி அவனுக்கு பெருமை சொல்லலாமோ அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு நியாயத்தை தெரிவிக்கிறார். காரணகுணாக காரியே சங்கிராமந்தி. காரணகுணாக காரண பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு குணமானது அது காரிய பொருளிலும் இருக்குதுன்னு தெரிவிக்கிறார். ஒரு தங்க சுரங்கம் இருக்கு, தங்க சுரங்கத்துல போய் தங்கத்தை வெட்டி எடுக்கிறான், அந்த சுரங்கத்துல போய் மண்ணோடு இருக்கக்கூடிய தங்கத்தை வெட்டி எடுக்கிறான். அதெல்லாம் சுத்தம் பண்ண உடனே அது பொடி பொடியா தங்கங்கள் சின்ன சின்னதா இருக்கு. பார்க்கக்கூடிய காலத்தில் தங்கம் எப்படியும் தங்கமானது எப்படியும் ஒரு தேஜஸ் பதார்த்தம், நல்ல பிணுக்கக்கூடிய முடிவுன்னு ஒளிவிடக்கூடிய பதார்த்தம். அது என்ன பண்றோம், அந்த தங்கத்தை எல்லாம் இது பண்ணி சுத்திகரம்லாம் பண்ணி அதை எடுத்து என்ன பண்றோம், ஒரு திருவாபரணம் ஏதோ ஒரு செயின் ஒரு மோதிரம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஆச்சரியம் சொன்னாலும் ஐயோ
தங்கம் சொர்க்கத்துல வெட்டி எடுக்கும் போது எப்படி இருந்தோ அதையே வந்து பளபளப்பு இதுலயும் இருக்கேன்னு எவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க. அந்த குணம் அந்த காரண பொருள்ல இருக்கக்கூடியது காரிய பொருளிலும் இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ காரண பொருளா இருக்கக்கூடிய நந்தகோபன், காரிய பொருளா இருக்கக்கூடியவன் கண்ணன். அப்ப கண்ணன் தரத்திலே அவதாரியம் கொடையாளியா இருந்தான் கண்ணன் அப்படின்னு சொன்னா அது எங்கேருந்து வந்திருக்கணும்னா அவன் அப்போ இடத்துல இருந்து வந்தக்கூடியதா இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி இன்னரிட்டட் ப்ராப்பர்ட்டி மேல இருந்து மூதாதையர்கள் சொத்து அவனுக்கு வந்ததுன்னு சொல்லணும். அது போல சொத்தை போல கண்ணன் பெருமானுக்கு அந்த பௌதாரியம் கொடையாடின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையானது எங்கேருந்து வந்தது கண்ணனுக்குன்னா நந்தகோபன் இடத்துல இருந்து தான் வந்தது. சரி, நந்தகோபன் எதுவும் கொடையாளின்னு சொல்றதுக்கு வந்து எதுவும் புராணத்துல இல்லை. ஆனால் கண்ணன் இடத்துல இருக்கு, அதனால அவன் கொடையாளியாகத்தான் இருக்க வேண்டும்னு அனுமானம் பண்ணிக்கிறான். அப்போ கண்ணன் கொடையாளின்னு எங்க இருக்கு, கண்ணன் எங்க தானம் பண்ணான்னு அடுத்த கேள்வி அங்கதானே வரும்னு தெரிவிக்கிறார்கள். கண்ணன் எங்க வசதானம் பண்ணான், கண்ணன் எங்க தீர்த்த தானம் பண்ணான், கண்ணன் எங்க அன்னதானம் பண்ணான் அப்படின்னு கேட்டார்கள்னா அது என்னன்றது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கிறோம் சொல்ல முடியும். வஸ்திரதானம் பண்ணான்னு சொல்றாங்க. கண்ணன் பண்ணிருக்கூடிய வஸ்திரதானத்தை போல விலட்சணமான வஸ்திரதானம் உலகத்திலே இது வரைக்கும் யாரும் பண்ணதுன்னு சொல்றேன். நான் பூதோ நான் பவிஷ்யத்து. கண்ணனுக்கு முன்பிருந்தவர்கள் அப்படிப்பட்ட வஸ்திரதானம் பண்ணதில்லை, கண்ணனுக்கு பிற்பட்டவர்களை இதுவரைக்கும் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண போவதில்லைன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விதமான விஷயமும் கிடையாது. எதனாலன்னு கேட்டால் கண்ணன் எப்படி பண்ணான், திரௌபதிக்கு புடவை சுரந்தது, திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. பஞ்ச பாண்டவர்களின் மனைவியாய் இருக்கக்கூடியவள் திரௌபதின்னு சொல்லக்கூடியவள் அந்த கௌரவர்கள் சபையிலே என்ன பண்றான், அவளுடைய மானபங்கம் நேரக்கூடிய சந்தர்ப்பம். அவளை வந்து அவளுடைய புனைய துணில் உரிறான் துச்சாசன சொல்லக்கூடிய பாவியா இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன பண்றான், ரெண்டு கையை விட்டா முதல்ல தன்னை காப்பாத்திக்கணும்னு பார்க்கறா, ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டு கையும் விட்டால் கண்ணன் தரத்திலே சரணாகதி பண்ணான். சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதான் கோவிந்த புண்டரீகாக்க ரட்சமாம் சரணாகதான்னு சொல்லி கண்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு வந்து வேண்டி கொண்டான். ஆனால் கண்ணன் என்ன பண்ணான், தான் அந்த சமயத்தை வரல. அதான் சொல்றது, திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்து திருநாமம் இருக்கு. கண்ணன் வந்து நேரம் வந்து அவளுக்கு புடவை கொடுக்க. ஆனால் என்ன ஆச்சு, கண்ணனுடைய திருநாமம் கிருஷ்ணா கோவிந்தா மாதவா மதுசூதனான்னு கூட்ட காலத்திலே அந்த திருநாமங்களால் தானே வேலை செய்ய ஆரம்பித்தது. திரௌபதிக்கு வந்து அவள் மானபங்கப்படாத அளவுக்கு அவளுக்கு வந்து புடவை சுரந்ததுன்னு பார்க்கிறது. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன, வஸ்திரதானம். அதை விட ஒரு பெண்ணினுடைய மானத்தை காக்கக்கூடிய வஸ்திரதானத்தை காட்டு சிறந்த வஸ்திரதானம் உலகத்தில் உண்டா? அப்படிப்பட்ட வஸ்திரதானத்தை பண்ணவனா இருக்கிறான் கண்ணன்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, வஸ்திரதானம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்ணாங்க, கண்ணன் இன்னொரு சங்கல்பத்தை எடுத்தான். ஏன்னா திரௌபதி 4 விஷயங்களை வேண்டினான். தன்னுடைய மானத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க வந்து புடவை சுரக்கணும் ஒரு விஷயத்தை கேட்டாங்க. மொத்தொரு விஷயம், எனக்கு விரோதிகளை தரிசனம் பண்ண வேண்டும், எனக்கு விரோதிகளா இருக்கக்கூடிய இந்த கௌரவர்கள் இவர்கள் என்ன ஒழிக்க வேணும்னு கேட்டாங்க. மொத்தம் என்ன கேட்கிறான்னா, இந்த தர்மபுத்திரனுக்கு ராஜ்யாபிஷேகம் வேணும்னு கேட்கறான். இன்னொரு விஷயம் என்னன்னா, திரௌபதிக்கு அந்த காலத்திலே வந்து அவனை கட்டிட்டு அழறதுக்கு ஒரு தன்னை வந்து இது பண்றதுக்கு தேர்த்தி விடுறதுக்கு யாருமே ஆள் இல்லையா. இப்ப எப்பவுமே ஒரு துக்கம் வருதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. துக்கத்திலே ஒருத்தர் தேரணும்னு என்ன பண்ணணும், இதமாக 4 வார்த்தை பேசுறதுக்கு 2 பேர் இருக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கு. சில பேர் பேசக்கூடிய காலத்தை எப்படி பேசுறோம், ஐயோ எப்படி பேசுறாங்க, மயிலற காலம் தடவி விட்ட போது பேசுறாங்க. எப்பேற்பட்ட துக்கமும் வந்து போயிடுவார்கள் பேசினாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாங்க, திரௌபதி தன்னுடைய மானபங்க படுக்க காலத்திலே புடவை சுரந்தது. ஆனா என் துக்கத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னுடைய அம்மா அந்த பக்கத்துல இல்லை, என் கணவர்களோ அடிமைகளாய் இருக்கிறார்கள். அந்த சபையில இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கக்கூடிய பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியர் போன்றவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவர்கள்லாம் ஒரு பக்கமா அப்படியே சாய்ந்து நின்றார்கள்னு சொல்லக்கூடியது. அந்த துரியோதனோட உப்பை சாட்டல்னாலே சாய்ந்து நின்றார்கள். அவர்களுக்கு தான் நான் போகவே முடியும். எனக்கே இருக்கக்கூடிய ஒரே உறவு யார் இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தா கண்ணனை பெருமான் தான். கண்ணனே எனக்கு வரலையே, கண்ணனே எனக்கு அந்த சமயத்துல வரலையேன்னு நினைக்கிறாளாம். தேவதா அந்த நூலை கொடுத்த காலத்தை, அந்த புடவையை கொடுத்த காலத்தை கண்ணனும் நினைக்காம சந்தவள் குடலான் கண்பூத்து வரதம் பெண்டிரும் நீதி நூல் இடப்ப அந்த இந்திரன் சிறுவன் தேரு முன்னானே திருவல்லி கேணி கண்ணு திருமையாள பாடம். எந்த சந்தர்ப்பத்திலே அவன் வந்து புடவையை கொடுத்தானோ, ஒரு நூலை திரௌபதி கொடுத்த, இன்னொரு நூலை நான் அவுத்து விடுறேன். அது எந்த நூல்னு கேட்டாலாம், அந்த துரியோதனாதையோட மனைவி கழுத்துல இந்த மங்களசூத்திரம் நூலை நான் கேட்டுதான் போறேன். விரோதி நிரசனம் அவ கேட்டிருக்கா, அதனால விரோதி நிரசனத்தை நான் பண்ணுவேன், ஒரு புடவையை கொடுத்தேன், மற்ற நூலை நான் உருவுகிறேன் பாருன்னு அந்த இடத்துல அவன் சங்கல்பம் பண்ணி கொண்டான் தெரியும். அதான் ஒரே ஒரு விஷயம், திரௌபதி அந்த இடத்துல வந்து திரௌபதி நேரம் வந்து கண்ணன் வரணும்னு எதிர்பார்க்கிறான். அப்படி வரக்கூடிய காலத்துல கண்ணனால வர முடியல, ஏதோ ஒரு தீட்சணமா இருந்தான். ஆனால் கண்ணன் மனசுல அது எப்படி இருக்கனா, ருணம் பிரபுத்திவ ஒரு வந்து வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு கண்ணனை போல நினைத்தான். திரௌபதி கூட்ட காலத்துல எப்படி இருக்கான்,
கோவிந்தேதி கதா கிரந்தது கிருஷ்ணாம் தூரமாசினா ருணம் பிரவருத்தமிவர் ஹிருதயான்மே நாபசர்பதி. ஒரு கடன் வந்து வாங்குறான். கடன் வாங்கினா கடன்ல வட்டி ஏறது, வட்டிக்கு வட்டி ஏறது, வட்டிக்கு வட்டி ஏறதுன்னு அப்படியே வளர்ந்து கொண்டே போறது. கடன் நம்பர் சொல்றான், நான் இப்போ என்னுடைய அவதாரம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஆனால் இப்போ நான் கிளம்பி நான் பரமத்துக்கு வைகுண்டத்துக்கு திரும்பி போகக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நினைக்கிறான்னா, நான் திரௌபதிக்கு பட்ட கடனை இன்னும் தீர்க்கவே இல்லையே, அவ என்னோட கழுத்தை கட்டி நான் அழணும்னு நினைச்சாலும் நான் இன்னும் போகலையேன்னு நினைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவனா இருக்கக்கூடிய அப்படி ஒரு வஸ்திரதானத்தை திரௌபதிக்கு பண்ணான்னு காட்டுகிறார்கள். அப்புறம் தீர்த்த தானம் பண்ணாங்க. தீர்த்த தானம் எங்க பண்ணான்னா, குருக்ஷேத்திர யுத்தத்திலே போகக்கூடிய காலத்துல மொத்தம் 18 அக்ஷோணி படைகள். அதுல பக்கத்துல கௌரவருக்கு வந்து 11 அக்ஷோணி, பாண்டவர்கள் பக்கத்துல 7 அக்ஷோணி படைகள் எல்லாம் போகக்கூடிய காலத்துல குருக்ஷேத்திரத்தை ரொம்ப கடுமையான வெயில். தீர்த்தம் சாப்பிட்றது கையில ஒரு வாய் தீர்த்தம் கிடையாது யாரும். எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் அந்த சேனையில இருக்கக்கூடிய அந்த படையில இருக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப தாகம் தாகம் தாகம்னு அப்படியே அலட்டுகிறார்கள். பாண்டவர்கள்லாம் அப்படியே தாகம் கொண்டே அடைக்கிறது. இந்த சேனையில் இருக்கக்கூடிய யானை குதிரையும் அந்த விலங்குகளுக்கெல்லாம் தாகம். என்ன பண்றதுன்னே தெரியல. கண்ணா ஏதாவது பண்ணுன்றான். இப்ப கண்ணன் என்ன பண்ணானா, மன்னர் பருக மைத்து நாற்கா மைத்து நன்மார்க்கொரு பேள் முன்னங்க நின்ன மோளை எழுவித்தவன் மழை. மன்னர் பருக மைத்து நன்மார்க்கொரு தேரின் மேல் முன்னங்க நின்ன மோளை எழுவித்தவன் மலை. கண்ணன் சொன்னான், அர்ஜுனர் கொண்டானோ, அர்ஜுனா இங்க வா, நான் சொல்ற இடத்துல ஒரு வாரணாசுரத்தை பிரயோகம் பண்ணணும். அப்படியே மேல இருந்து பார்த்தான், அந்த வாட்டர் டிவினெல்லாம் பாக்குற மாதிரி நீர் நரம்புகள் எங்க ஓடுறதுன்னு சொல்லிட்டு, அந்த நீர் நரம்புகள் எந்த இடத்துல அந்த இடத்துல வாரணாசுரத்தை பிரயோகம் பண்ணுன்னு. அந்த இடத்துல ஒரு பெரிய வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு பெரிய தடாகம் ஒன்று ஏற்பட்டது. குருக்ஷேத்திரத்தை இன்னும் பானகங்கான்னு ஒரு இடம் இருக்கு. பானகங்கான்னு சொல்லக்கூடிய எதுன்னா, இந்த வந்து குருக்ஷேத்திரத்துல இந்த யுத்தத்தை நடக்கூடிய காலத்துல கண்ணனெம்பெருமானுடைய ஒரு பிரேரணையாலே அர்ஜுனன் பானம் பிரயோகம் பண்ணி அங்கே வந்து பானகங்கான்னு சொல்லக்கூடியது தெரிகிறார். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் அனைவருடைய தாகத்தையும் தீர்த்த தானம் செய்தான் சொல்லக்கூடியதாக காட்டுகிறார். மூன்றாவது அன்னதானம் பண்ணது. அன்னதானம் எங்க பண்ணான்னு கேட்டால், ஆர்த்தன் முகிலும் கரிவிளையும் காயாமலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்றன என்ன வந்திட்டிருடி கேசன் பக்கல் போகே என்று வேர்த்து பசித்து வயிற செய்து வேண்டடில் உண்ணும் போது இதென்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோச்சன துய்த்திடுமின். ஆண்டாள் நாச்சியாரது மொழின்னு ஒரு திவ்ய பிரபந்தம் பாடிருக்கா திருப்பாவத்தவர். அதுல ஒரு 10 பாசுரங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த கோபாலன் கடை தலைக்கே நள்ளிருக்கண் என்னை உய்த்திடுமின், யமுனை கரைக்கு என்னை உய்த்திடுமின், பாண்டி வடத்தென்னை உய்த்திடுமின். அதே மாதிரி சொல்றார், மத்த விலோச்சனத்தென்னை. இந்த இடத்துல என்ன கொண்டு போய் விட்டுருக்கோம். கண்ணன் நடமாடின இடங்கள் எங்கெங்க உண்டோ அந்த இடத்துல கொண்டு போய் யமுனைக்கரையில் கொண்டு போய் விட்டுருக்கோம். நந்தகோபாலன் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கோம். பாண்டிவடத்துல கொண்டு போய் என்ன விட்டுருக்கோம். பொய்கை கரையில கொண்டு போய் என்ன விட்டுருக்கோம். பத்த விலோச்சனத்தை கொண்டு போய் விட்டுருக்கோம். பத்த விலோச்சனம் ஒரு இடத்த சொல்றாங்க. பத்த விலோச்சனம்ன்ற இடம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல முனிவர்கள் எல்லாம் எடுத்து ஒரு வனம், கண்ணன் மாடு வைக்கிற வனத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்த விலோச்சனம். இந்த பத்த விலோச்சனத்துல முனிவர்கள்லாம் என்ன பண்ணா, தீர்க்க சத்திர யாகம் யாகம். சத்திர யாகம்னா ரொம்ப பெருசு, நிறைய ரொம்ப நாள் பண்ண முடியும். தீர்க்க சத்திர யாகம்னா வருஷ கணக்கில் பண்ணக்கூடியதா இருக்கு. தீர்க்க சத்திர யாகம் ஒரு யாகம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த தீர்க்க சத்திர யாகம் பண்ணக்கூடிய இடத்துல, அந்த யாகம் நடக்கூடிய இடத்துல எல்லா விதமான தானங்களும் பண்ண, குறிப்பா அன்னதானம் அந்த இடத்துல பண்ணியே ஆகணும்னு சில வந்து வேற விதிகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல அதுக்கு அங்கமா அந்த யாகத்துக்கு அங்கமா வந்து அன்னதானம் பண்ணணும். பசங்கள்லாம் கண்ணனை மாட முயற்சின்னு போறான். கூட தோழர்கள்லாம் தன்னையர் 1000 பிள்ளைகளோடு போகக்கூடியவனா இருக்க. பசங்கள்லாம் கேட்கறது, கண்ணா ரொம்ப பசி எடுக்கிறது, மதியான வேலை 12 மணி ஆச்சு, ரொம்ப பசி எடுக்குது கண்ணா, ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது வழி பண்ணணும். உடனே சொன்னான் கண்ணன் சொன்னான், இப்போ இந்த பக்த விலோச்சனத்துல வந்து முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அதனால அந்த இடத்துல போனா யாகம் தீர்க்க சத்திர யாகம் நடக்கிறது, கண்டிப்பா உனக்கு சாப்பாடு கிடைக்கும், என் பேரை சொல்லி உனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அனுப்பிச்சுட்டான். பசங்கள் எல்லாம் ரொம்ப ஆசையா சரி பசியோடு போனார்கள். ஆனா என்ன பண்றா, அவ அந்த ரிஷிகள்லாம் வந்து அந்த சத்திர யாகத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றா, இல்ல இன்னும் யாகம் முடியல, இப்ப சாப்பாடு போட முடியாது, போயிட்டு இன்னும் 2 மணி காலம் கழிச்சு வாங்கிட்டோம். பசங்களோ நல்ல வெயில், கடுமையான வெயில், பசி வேற. திரும்பி கண்ணன் வந்த கண்ணா, அங்க போனா ஒண்ணு சாப்பாடே கொடுக்கல கண்ணா, யாருக்கிட்ட போய் கேட்டிக்கொண்டு இல்ல, அங்க வந்து யாகம் பண்ணிருந்தா அந்த முனிவர்கள்ட்ட போய் கேட்டாங்க, எந்த ஆம்பளையா நீங்க சாப்பாடு போட்டுருக்காங்கடா, போய் பொம்மநாட்டிகள்கிட்ட போய் கேட்டா, ரிஷிபத்திகள்கிட்ட போய் கேட்டா, அவதான் சாப்பாடு போடுவோம் அவனுக்கு. உடனே என்ன பண்ணா, ரிஷிபத்திகள்லாம் என்ன பண்ணா, இவர்கள் திரும்பி போய் கேட்கலாம். இந்த பசங்கள் ரிஷிபத்திகள் இந்த குழந்தைகள் வந்ததெல்லாம் பார்த்தா, அதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணா, திருப்பி வர ஆரம்பிச்சிட்டான்னு ரொம்ப அவளுக்கு மனசு கனமா போயிடுச்சு. ஐயோ என்னது, குழந்தைகள் பாவம் சாப்பாடு வேணும்னு வந்திருக்கு, அதுகள் சாப்பாடு எல்லாம் திரும்பி போறது என்ன பண்ணா, பெரிய பெரிய பாத்திரங்கள் நல்ல பிரசாதங்கள்லாம் நிறைய என்ன பண்ணிருக்காளோ அதுகளுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு நேரம் ஓடி வந்தார்கள். அதனால சொல்றான், நீ இதென்ன பார்க்க அப்படியே அப்படி கேட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலத்தை கண்ணன் அப்படி எட்டி பாக்குறான்.
அந்த நிமிர்ந்து பார்க்கிறான். பார்க்க முடியா, இதென்ன பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும். ரிஷி பத்தினிகளா வேகாத வெயில்ல தலையில வந்து ஒரு கூடையை சுமந்துட்டு அது பிரசாதம் எழுதலாம். இதென்ன பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் மத்த விலோச்சனத்தென்னை வித்திடும். அப்போ அங்க இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடு இருக்கிற தன்னேராயிரம் பிள்ளைகளுடைய பசியை போக்கினான் அன்னதானம் செய்தவனா இருக்கக்கூடிய கண்ணன் சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ அதனால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கண்ணன் திறத்திலே இந்த 3 விதமான தானங்களும் இருந்தது. நந்தகோபன் வந்து இந்த மாதிரி தானங்கள்லாம் பண்ணான்னு புராணாதிகள் சொல்லாத இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட தானங்களை செய்வதற்கு கண்ணனுக்கு வந்து ஒரு இது ஏற்படணும்னா அது எதுக்கு காரணம் யாரு? காரண புருஷனா இருக்கக்கூடிய நந்தகோபாலன் தான் தெரிவிக்கிறார்கள். அமரவே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. எம்பெருமான் சப்தம் யார சொல்லணும்? பெருமாளை தானே சாட்சாத்த சொல்லணும். கண்ணன் சொல்லியிருந்தா அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்றேன்? எம்பெருமான். எம்பெருமான்ற அடைமொழியானது நேர போய் அந்த நந்தகோபனோட வந்து அப்படி சேர்றதா இருக்கு. எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படி கூட சொல்லலாமோ? அந்த கண்ணன் இவனை போய் எம்பெருமான் நந்தகோபாலனை போய் எம்பெருமான்னு சொல்லாம இந்த ஆட்சிகள் எல்லாம் கேட்கணும். ஏன் சொல்லக்கூடாது? என்ன பண்றவனா இருக்கான்? அவர்கள்லாம் எப்படிப்பட்டவனா இருக்காங்க? உண்ணும் சோறு பருகம் நீர் தின்னம் வெத்திலையும் எல்லாம் கண்ணன், எங்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய கண்ணன் தான் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லாமா இருக்கக்கூடிய கண்ணனை வழங்கக்கூடியவனா யார் இருக்கிறான்னா அந்த நந்தகோபன் தான் இருக்கிறான். இவர்களுக்கு அந்த கண்ணனை வழங்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் நந்தகோபன் தான் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் எல்லாரையும் நியமிக்கக்கூடியவனா இருக்கிறவன் அந்த எம்பெருமான் கண்ணன் சொல்றோம். ஆனால் அந்த எம்பெருமான் அந்த கண்ணனையும் நியமிக்கக்கூடியவனா இருக்கான். கண்ணா இதை பண்ணு அப்படின்னு சொன்னா நந்தகோபன் சொன்னதை தட்டாது செய்யக்கூடியவனா இருக்கிறான். அப்போ எம்பெருமானையே நியமிக்கக்கூடியவனா இருக்கான். அதனாலேயும் சொல்லலாம் அவனை எம்பெருமான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சாதாரண லௌகிகமா நம்ம பார்க்கக்கூடிய காலத்திலே தானம் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே இந்த யாகத்தில் தானம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து புருஷர்களை குறித்து தான் தானங்கள்லாம் பண்ண முடியுமே தவிர ஸ்திரீகளை குறித்து எந்த விதமான தானங்களை பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்னன்னா ஸ்திரீகள்லாம் ரொம்ப அனதிகாரிகள். இதுக்கெல்லாம் இந்த தானம் வாங்குறதுக்குலாம் அவருக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு தானத்தை கொடுக்காத இருந்தவன் யார் அப்படின்னு கேட்டாங்க. தானத்தை கொடுத்தவன் யார்? இவர்கள்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்தை கொடுத்தவனா இருந்தவன் நந்தகோபன் தான். எதை தானமா கொடுத்தான்னா கண்ணனையே தானமா கொடுத்தான். அதனால்தான் அந்த எம்பெருமான்னு சொல்லக்கூடியது. எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபரை விழித்து எழுந்திராய் தெரிவிக்கிறார்கள். நந்தகோபனை திருப்பள்ளியில உணர்த்துகிறார்கள் சொல்லக்கூடியதா இருக்கு. நந்தகோபாலா எழுந்திராய் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நந்தகோபன் சொல்லணும். அயமாத்மா பிரவச்சரே நலப்யா நமேதயா நபகுனா ஸ்ருதேன எமே வைஷமிருணுதே தே நலப்யா தசேஷ ஆத்மா விருணுதே தனும் ஸ்வஹா. உபனிஷத்து தெரிவிக்கிறது. பல இடங்கள்ல இந்த இடத்துல ஸ்ருதியை அப்படியே எடுத்து சுவாமி எம்பெருமானா தன்னுடைய கீதா பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்துல பல இடங்கள்ல எடுத்து இதே இந்த ஸ்ருதியே பிரமாணமாக காட்டக்கூடியதா இருக்குதுன்னு காட்டுகிறாங்க. எமே வைஷம் விருணுதே தே நலப்யா அதான் உயிரான வாக்கியம். வேத வாக்கியத்தில் எமே வைஷம் விருணுதே தே நலப்யான்றது அப்படி காட்ட வந்த விஷயம் அர்த்தம் என்னன்னா இது பரமபுருஷனா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவன் யாரை விரும்புகிறானோ அவனுக்கே எளியவனாக இருக்கக்கூடிய பத்துடை அடியவர்களியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். நம்மாழ்வார் பாடல் பத்துடை யாருக்கு எம்பெருமான் எளியன் கேட்டான். யார் தரத்திலே பக்தி இருக்கோ அவரிடத்துல எளியவன் தான். அப்ப கேட்கிறாரு வியாக்கியானம் பண்ணுவான்னு கேட்கிறான். பக்தின்னு சொன்னீங்களா, எந்த மாதிரி பக்தி இருக்கும்? பக்தியில பல விதங்கள் உண்டு. எனக்கு இருக்கக்கூடிய பக்தினா கார்த்தால எழுந்து போட்டோவை சேர்ப்போம் அவ்வளவுதானே தவிர நான் கோயிலுக்கு போக மாட்டேன். ஒருத்தர் சொல்றா இல்ல நான் 100 பிரதட்சணம் பண்ணுவேன். ஒருத்தர் சொல்ல நான் கோயிலே தான் இருப்பேன். அப்ப பக்தியில ஒருத்தருக்கு எப்படி தன்னுடைய பொழுதை எப்படி பார்க்கறானோ ஒரு விதமா பொழுது பார்க்கறான். ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியை எப்படி சொல்றான்? பரபக்தி, பரஞானம், பரமபக்தின்னு சொல்லக்கூடிய வெவ்வேறு நிலைகளை இருக்கக்கூடியதா இருக்கு இந்த பக்தின்னு சொல்லக்கூடிய. அப்போ பக்தியை உடையவர்கள் எளிவனா இருக்கான எப்படிப்பட்ட பக்தி எனக்கு இருக்கணும்? பிரகலாதன போல பக்தி இருக்கணுமா? இல்ல அப்படிலாம் இல்ல. அவர் சொல்றாரு, வியாக்கியாதா சொல்றாரு இல்ல அப்படின்னா இல்ல. பக்தியில எம்பெருமானை நினைக்கக்கூடியவனா இருந்தால் போதும். அந்த பக்திக்கே வந்து அவன் வந்து எளியவனாய் இருக்கக்கூடியவன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. எம்பெருமான் என்ன கேட்கிறான் நம்ம இடத்துல? கேட்கக்கூடிய காலத்திலே ஒரு பத்திரம் ஒரு இலையை எனக்கு கொடுக்குறான். புஷ்பத்தை கொடு. ஒரு புஷ்பம் ஒரே ஒரு புஷ்பத்தை சாப்பிடும். பலம் ஒரு பழம் எதுவும் இல்லைன்னா புஷ்பம் இல்லைன்னா ஒரு பழம் ஒரு ஏதாவது ஒரு பழத்தை தான் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி தரணும். எதுவுமே இல்லை என் வீட்டுல நானும் சரி குழாயில தண்ணி வரும். தோயம் குழாயில தண்ணி வரும். அதை பிடிச்சு எனக்கு அது போதும். அதை சாப்பிட்டு உனக்கு என்ன விட நான் நீ என்ன கொடுக்குறான்றது பாக்குறது இல்லை எம்பெருமான். நம்ம வந்து பாதாம் பருப்பு கொண்டு போகலாம், பிஸ்தா பருப்பு கொண்டு போகலாம், எதை வேணா நம்ம உயர்த்தியா நம்ம கொண்டு போகலாம். அதை பாக்குறானா? அதை பாக்குறோம் அவன் கிடையாது. நம்ம கையில என்ன இருக்குன்னு அவன் பாக்குறது. உள்ளத்துல என்ன ஹிருதயத்துல யோமே பக்தியா பக்தியோட என்ன கொடுக்குறான்னு பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்னன்னா பரமபுருஷன் யாரை வந்து அவன் இது பண்றான் விரும்புகிறான்னு சொல்லக்கூடிய காலத்திலே யாருக்கு எளிவனா இருக்கான்? பக்தியுடையவர்களுக்கு எளிவனா இருக்கிறான்.
பக்தியோட எப்படி ஆத்மார்த்தமா என்ன பண்றான்னு தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆத்மார்த்தத்தை அப்படிப்பட்ட ஆத்மார்த்தமா இருக்கக்கூடிய பக்தனுக்கு என்ன பண்றான், தன் திருமேனியை முற்றூட்டாக கொடுக்கிறான். அனுமான் என்ன பண்ணான், திருவடியான அனுமானவன் போய் வந்து சீதா பிராட்டி அந்த பக்கத்துல போயிட்டு சந்தேஷத்தை எல்லாம் சீதா பிராட்டி தரித்து இருக்கிறதுக்காக விஷயங்கள்லாம் சொல்லி அவளை வந்து அந்த சமயத்தை வாஸ்தவமா அனுமான அந்த சந்தர்ப்பத்திலே திருவடி சீதா பிராட்டியை போய் பார்க்கலன்னா அவ தன் பிராண வியோகம் பண்ணிக்கணும், தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு போயிட்டான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அனுமானவன் போய் அந்த சீதா பிராட்டியை காப்பாத்தினான், வந்து அழைத்து அவளை வந்து இது பண்ணி தரிக்க வைத்தான். ராவனுக்கு வந்து விஷயத்தை சொல்லி ஒரு மாசத்துக்குள்ள வந்து ராவணனுடைய வந்து அந்த இதை சம்ஹாரத்தை முடித்தான்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த சீதா பிராட்டை பார்த்து வந்தக்கூடிய காலத்தை அனுமானம் ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். சீதா பிராட்டி இந்த மாதிரி நீ உயிர் காப்பாத்தினே என்ன பண்ணான், உனக்கு என்ன பரிசு கொடுக்குது, என்ன பரிசு கொடுக்குறதுன்னு தெரியலன்னு சொன்ன. பரிஷ்வங்கோ ஹனுமதஹா, அப்படியே காடாலிங்கன் அப்படியே வந்து அவனை அணைத்து கொண்டான். அப்படிப்பட்ட முற்றூட்டாக கொடுக்கக்கூடியவனா இருக்குன்னு சொல்லக்கூடிய பெருமான் யார் இடத்துல பிரியம் வைக்கிறானோ அந்த பக்தனான தரத்திலே தன்னை முற்றூட்டாக கொடுக்கக்கூடியவன் இருக்கிறான். வசுதேவன் இருக்கானே, கண்ணனுக்கு ஜனக பிதாவாய் இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன், எம்பெருமானே தனக்கு பிள்ளையாக பெருக்க வேணும்னு எப்பேற்பட்ட தபஸுக்களை எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்கான் காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆனால் என்ன ஆச்சு அவனுக்கு, என்ன அதுவே தபஸ் எல்லாம் பண்ணான், அதன் காரணமாக எம்பெருமான் பிள்ளையாக பிறந்தான்னு பார்க்கிறோம். ஆனா பிள்ளையாக பிறந்த எப்படி இருந்தான்னா தன்னை காட்டினான், ஒரு க்ஷணம் கண்ணுல காட்டினா அப்புறம் மறைஞ்சு போயிட்டான். அதுதானே உண்மையாக இருக்கிறது. அப்ப மேல என்ன பண்றான், எம்பெருமான் பிறக்கக்கூடிய காலத்துல எப்படிப்பட்ட சிசுவாய் வந்து பிறந்ததுன்னா உபசம்ஹரம் ஜாதோசி ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதரஹா. தேவர்களுக்கெல்லாம் தேவனாய ஒரு குழந்தை வந்து ஒரு சிசு வந்து பிறந்தது அந்த திருமாளிகை. அதுவும் கம்சனுடைய காராகிரகம் சொல்லக்கூடிய சிறைக்கூடத்திலே வந்து பிறந்தது. கையில சங்க சக்கரங்கள், சதுர்புஜங்கள், திவ்யாயுதங்கள் எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறதா இருக்கிறதுன்னு காட்டுறாங்க. அப்படி ஒரு குழந்தை வரக்கூடிய காலத்துல என்ன பண்ணணும், அந்த குழந்தைய எவ்வளவு கொண்டாட வேண்டியதா இருக்கு. இப்படி நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஞாலத்து புத்திரன் யசோத பிராட்டி கொண்டாடுறான். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நகை வீர் நானே மத்த. இந்த ஞாலத்துல இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குமா? ராமனை பெற்ற கௌசல்யா கூட இப்படி வந்து இது மரியாதா புருஷோத்தமன் பேர். அவனை பெற்ற அந்த கௌசல்யா தேவி கூட என்ன பண்றாங்க, இப்படி அந்த குழந்தை பிறந்தன்னு கொண்டாடுறது. ஆனா யசோத பிராட்டி சொல்றாங்க, ஞாலத்து புத்திரனை பெற்றார் நகை வீர் நானே மத்தாரும் இல்லை. இப்படி ஒரு திவ்யமான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. என்ன சொல்றான், உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமேத சதுர்புஜம். இல்ல முதல்ல நீ ஒண்ணு வந்து சதுர்புஜத்தை 4 கைகளை மறைச்சிக்கோ, திவ்யாயுதங்களை மறைச்சிக்கோ. உனக்கு இந்த திருவாய்ப்பாடியில திரும்ப பக்கம்லாம் உனக்கு இது உனக்கு கொண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கா, மறைச்சிக்கோ இருக்கட்டும். அவன் வந்து பரிவினால சொன்னான்றது வேற விஷயமா இருக்கும். அப்பேற்பட்ட திவ்ய குழந்தை பிறந்திருக்குதுன்னு கூடிய காலத்துல என்ன அவன் புரிஞ்சிருக்கணும், இதுக்கு போய் ஒரு ஆபத்து வருமானு ஏற்படுவான். இல்ல பரிவர்களா இருக்கக்கூடியது, அதனால தப்பு இல்லை. வசுதே அவ்வளவு மட்டும் இல்லையே, அதோட முடிஞ்சு போச்சான்னா வசுதேவோமகம் கிருஷ்ணம் ஜான மாத்ரா தகோஜயோ. உடனே நம்ம நான் பிறந்த குழந்தை என்ன பண்ணான், நேர கொண்டு போய் நந்தகோபுர திருமாளிகளை யமுனையை கடந்து அந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் விடக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தை பெற்றவன். அப்படிப்பட்ட அப்பா வேற யாரு இருக்க முடியும்? மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்னாய் திருமாலிருஞ்சோலையந்தாய். 6 குழந்தைகள் பிறந்தது கண்ணனுக்கு முன்னாடி. 6 குழந்தைகள் என்ன பண்ணாங்க, கம்சனிடத்துல கொடுத்த காலத்திலேயே மக்கள் அறுவரை கல் எடுத்து அந்த கல்லுல எடுத்து அடிப்பான அந்த குழந்தைகள் இறக்கமே இல்லாத அடிச்சு 6 குழந்தைகளை கொண்டவனா இருக்கக்கூடிய அவள் 6 குழந்தைகளை வந்து இழப்பதை பார்க்கக்கூடியவளா இருக்கிற அந்த தேவகிகள் அப்பேற்பட்ட ஒரு தௌர்பாகியத்திலே நிலை நின்றவளா இருக்கக்கூடியவள் சொல்லக்கூடியது. அதே போல என்னாச்சு, குழந்தை பிறந்த காலத்திலே என்னாச்சு, அந்த குழந்தையை கொண்டு போய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து ஒரே ராத்திரி ஒரு அப்பாவுக்கு பிறந்தான், ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தான், மற்றொரு அப்பா அம்மா குழந்தையாய் வளர ஆரம்பித்தான்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தௌர்பாகியத்தை பண்ணமா இருக்கக்கூடியது. வசுதேவர் பண்ணின தபஸ்னா என்னாச்சு, அண்ணனை பிள்ளையாக பெற்றாரே தவிர அதுக்கு மேல ஒண்ணுமே அவர்களால் அனுபவிக்க முடியும். அந்த முகத்திலே முழித்தாரே தவிர அந்த க்ஷணத்துக்கு மேல அந்த குழந்தையை அவரால் அனுபவிக்க முடியாது. இது எதனாலன்னு கேட்கிறேன். நந்தகோபன் பண்ணிருக்கிற சொப்பிரயத்தனம், எம்பெருமானை நான் அடைய வேணும், எம்பெருமானுக்கு பிள்ளையாக பிறக்க வேணும்னு தானே முயற்சிகளை தன் தலையிலே ஏறிட்டு கொண்டான், துரிதங்களை எல்லாம் தன் தலையிலே ஏறிட்டு கொண்டான். அதனால என்னாச்சு, ஒரு குழந்தை மட்டும் பிறந்ததே தவிர குழந்தை அவனோட இருக்கல. ஆனால் நந்தகோபன் என்ன பண்ணான், யமே வைஷவருணதே தேனலப்யா, எந்த விதமான பிரவൃத்தியும் பண்ணல. கண்ணன் பெருமான் குழந்தையா பிறக்கணும், எதுவுமே குழந்தை பிறக்கணும் கூட ஆசைப்பட்டானான்னு தெரியும். ஆனால் என்னாச்சு, எல்லாருக்கும் கிடைக்காத நிதியா இருக்கக்கூடிய எடுத்த பெயராளன் நந்தகோபன் சொல்லும்படியாய் நிதியை எடுத்தவன், பெரிய நிதியை கண்டவனானான் அந்த வந்து நந்தகோபன் சொல்லக்கூடியது. எம்பெருமான் தானே பரகத ஸ்வீகாரம் பண்ண, தானே அவனை போய் வந்து சேர்த்து கொண்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால அது எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெத்தாளி.
பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாள் திருவார் எல்லா இன்பத்தையும் யார் பெற்றா? தேவகி தான் எல்லாம் தெய்வனங்கு. தேவகி சொல்ல தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் 10 பாசனங்களாலே புலம்புறா. எனக்கு அதை பார்க்கல இதை பார்க்கல. தாயரில் கடையா என தாயே அவன் சொல்றா. இந்த கடைகட்ட தாயர்களே கடைகட்ட தாயார் கூட நான் தான் இந்த பிள்ளைகளை இழந்து இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றாலே நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெத்திலையே. அப்படிப்பட்ட யசோதை கண்ணோ அதெல்லாம் வாய்த்ததுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. நந்த கோபால யசோதைக்கு தானே கிடைத்தது. நந்த கோபாலா பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். நந்தகோபாலம் எழுப்புறாங்க. நந்தகோபாலம் எழுப்பின உடனே என்ன இருக்கு? நந்தகோபாலம் அப்படியே வந்து எழுந்துக்கலாம் இல்லை, அவர் ஒரு முகக்குறிப்பெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்தை இவருக்கு அனுமதி பிரதானம் பண்ணது போல இருக்கு. அதனால அடுத்த கட்டுக்கு நேரம் போறான். ரொம்ப நாட்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டிய சோராய் அறிவுராய். பெரிய சாஸ்திரத்தை காட்டுகிறார்கள். ஏன்னா இதுக்கு மேல வந்து இது வரைக்கும் வந்து பாகவதர்கள் எல்லாம் திருப்பள்ளி வளர்த்தினார்கள். முந்திர என்ன பண்ணா எபெருமானை போய் எழுப்ப போறான்னு பார்க்கணும். எபெருமானை அடையக்கூடிய காலத்துல எப்படி போய் அடையணும் அப்படின்னு சொல்லனால் ஒரு புருஷகாரத்தை கொண்டு அவனை அடையணும். புருஷகாரம் ஒரு சிபாரிசு. ஒரு இடத்துல போய் நமக்கு வேலை கிடைக்கணும் என்ன சொல்றான், ஒரு மந்திரியோட கடிதாசி வாங்கிக்கலாம் அவனுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மந்திரியோட சிபாரிசு கடிதாசி வாங்கி கூட கிடைச்சு விட்டுருக்கு. இல்லாத போறவனுக்கு கிடைக்கல. அதே ரீதியில இங்க பார்க்கக்கூடிய காலத்துல எபெருமானை பற்றக்கூடிய காலத்துல எப்படி போய் பற்ற வேணும்னா ஒரு புருஷகாரத்தை கொண்டு பற்ற வேணும். புருஷகாரம்னு சொல்லக்கூடியது அந்த பிராட்டியாலே இந்த தாயாராலே செய்யக்கூடியதா இருக்கக்கூடிய புருஷகாரம்னு பேரு. அப்ப என்ன பண்ணணும்? தாயாரை முன்னிட்டு கொண்டு பற்ற வேணும். ராமானுஜன் நமக்காக ஒரு சரணாகதி பண்ணார். நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு சரணாகதி அவருடைய ஜீவித திசையிலே ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்திலே கத்தியத்திரயம்னு ஒரு கத்தியம் ஒரு சரணாகதி கத்தியம் ஒரு கத்தியத்திரயத்துல அவருடைய கத்தியத்துல ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றாரு. அதுல ஆரம்பிக்கூடிய முதல் கத்தியத்திலே சொல்லக்கூடியது என்ன? ஓம் பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானவாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிழீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அஜரண்ய சரண்யா சரண்யம சரணமகம் பிரபத்தி. பிராட்டியை முன்னிட்டு கொண்டது எம்பெருமான் திருவடிகளை எப்போ இது பண்றோம்? எதுக்காக? நமக்கெல்லாம் நம்மளை போல இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம எம்பெருமான சம்பந்தமுடைய நம்ம போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கிறது. அப்போ ஆச்சாரியர்கள் காட்டி வைத்த வழி, ஆழ்வார்கள் காட்டி வைத்த வழி என்னன்னா ஒரு எம்பெருமானை போய் அடையக்கூடிய காலத்துல எப்படி போகணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு போகணும் தெரியும். அப்போ என்ன பண்றா இவ? ஒரு நந்தகோபுரம் முதல்ல எழுப்பியாச்சு. ஆனால் எப்படிதான் வஸ்துவா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த புருஷகாரன்ற ஒரு இதை வச்சு இது பண்ணி பார்த்தோமே. ஆனால் எப்படி போகணும்? முதல்ல வந்து யாரை எழுப்பியிருக்கணும்? யசோதையை தான் எழுப்பியிருக்கணும். யசோதையை எழுப்பி அதுக்கப்புறம் நந்தகோபாலனை எழுதிருக்கணும். ஆனால் ஆட்சியர்கள் அந்த மாதிரி பண்ணார்களா? அப்படி பண்ணல. ஏன் அப்படி பண்ணல? பெரிய தவறு பண்ணிட்டார்களோ அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை. ஆட்சிகள் தான் எப்படி பண்றாரு? அறிவண்ணம் இல்லாத ஆட்சியர்கள் ஐயர் சிறுமியரோவுக்கு கழிய சொன்னார்களே. சிறுமியர்களா இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணா? எபெருமானை அடைய வேணும்ன்ற பதற்றத்தினாலே யாரை பார்க்கிறாலும் அவர்கள் எழுப்பணும்ன்ற ரீதியில முதல்ல நந்தகோபரை எழுப்பி விட்டார். அதுக்கப்புறம் யசோதை பிராட்டி எழுப்புப்பார். கொம்பனார்க்கெல்லாம் குழுந்தே குல விளக்கி. கொம்பனார்க்கெல்லாம் கொம்புன்றது பொதுப்பெயர். கொம்பனார்க்கெல்லாம் சொன்னா வஞ்சி கொம்புன்னு நடத்த சொல்றாரு. வஞ்சி கொம்புனா எப்படிப்பட்ட வஞ்சி கொம்பு எதுக்கு வந்துச்சுன்னா கவி மரபுல சொல்லக்கூடிய காலத்துல அந்த பெண்களுடைய நிதம்ப பிரதேசம் இடைப்பிரதேசம் சொல்லக்கூடியதை வந்து ரொம்ப துவழ்ச்சியோட இருக்கும், ரொம்ப வெள்ளிசா இருக்கும். அதை சொல்லக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட வந்து இடையே உடையவளா இருக்கக்கூடியவள் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. கொம்பனார்க்கெல்லாம் கொம்பனார் அனார்னா என்னன்னா அன்னார்ன்றது அனார்னு இந்த இடத்துல வந்து சுருங்கி போயிருக்கு. அன்னார்னா இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க. அன்னார் இவர் இன்னார் இவர்னு சொல்றாங்க. அது போல கொம்பன்னார் சொல்றோம். கொம்பு போல இருக்கக்கூடியவள், கொம்பு போல இருக்கக்கூடிய இந்த யசோதை பிராட்டி கொம்பு போன்றவர். அது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கு. கொம்பு போல இல்ல, கொழுந்தை போல இருக்கிறாங்க. கொழுந்துன்றது எப்படிப்பட்டதுன்னா ஒரு மரத்துல ஒரு செடியில இருக்கக்கூடிய ஒரு கொழுந்தானது என்ன இருக்குன்னா அந்த செடியில எந்த இடத்துல தீமை விளைந்தாலும் அந்த கொழுந்து தான் வாடிப்போம். அதே போல இந்த திருவாய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்டிற்கும் ஏதாவது ஒரு தீமையோ ஒரு கேடோ விளைந்ததுன்னா என்ன இருக்கணும்? அது முந்தர பொங்கல் எப்ப இது யாருக்கு தெரியும்னா அந்த யசோதை பிராட்டியிடம் தான் தெரியும். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கி. இப்படி யசோதை பிராட்டி பற்றி பாடக்கூடிய காலத்துல என்ன பண்றா யசோதை பிராட்டி? அவளையும் தன்னுடைய இசைவை தெரிவித்ததை போல இருந்ததுன்னு பார்க்கிறார். அம்பரமூடரத்து உடனே கண்ணன் பெருமாள் தானே எழுப்பணும். அடுத்து அம்பரமூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய்.
கீழே அம்பரம்னு சொல்றதுக்கு வஸ்திரம்னு சொன்னேன், துணி வந்து அம்பரம்னு சொன்னேன். இந்த இடத்துல அம்பரம் சொல்றது இன்னொரு பொருளும் உண்டு. அம்பரம்னு சொல்லக்கூடியது வானம்னு சொல்றது. அம்பர மூடறுத்து அங்கி உலகளந்த உம்பருகமானே புரங்காதிருந்திராய். எம்பெருமானானவன் என்ன பண்ணான்? மகாபலியுடைய யாகத்துக்கு வாமனனா போனான். 3 அடி மண்ணை கேட்டான். திருவிக்கிரமாக வளர்ந்தான். அப்படி திருவிக்கிரமாக வளர்ந்த காலத்துல அந்த உலகத்தை அளக்கணுமே, அளக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணானா, எல்லாருடைய அந்த யுகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவாத்மாக்கள் தலையிலும் அந்த வந்து தன்னுடைய திருவடியை பொருத்தினான். அப்படி பொருத்தக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா, யார் விரும்பினவர் விரும்பாதவர் யாரு இன்னார் இணையார்னு பார்க்கல, எல்லாருடைய சிரசிலையும் தன்னுடைய திருவடியை பொருத்தினவனா இருக்க முடியும். ஆழ்வார்களா இது பண்றாரு. கோலமாவின் சென்னிக்குள் கமலமன்ன குறைகளே. இதனுடைய தலைக்கு ஒரு கோலமா இருக்கணும், உன்னை கமலம் போல திருவடி, தாமரை போல இருக்கக்கூடிய திருவடிகள் ஆழ்வார்கள் இறைஞ்சு கேட்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணான்? யார் என்றார் இன்னார் இணையான்னு பார்க்கல, இறைஞ்சபவர்னே இல்லை, எல்லா பக்தர்கள் அபக்தர்கள் எல்லார் தலையிலும் தன்னுடைய திருவடியை பதித்தான் தெரிவிக்கிறது. திருமங்கையாளர் பாசனம் பண்ண ஒன் விதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப. இந்த திருவிக்கிரம அவதாரத்தினுடைய விருத்தாந்தத்தை தெரிவிக்கக்கூடிய பாசனம். ஒன் விதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப. அப்ப உண்மையில் ஒரு கால் நிற்பான்னு சொல்லிட்டாரா, திருவடின்னு சொல்ற இடத்துல கால்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த பாசனத்தை முடிக்கக்கூடிய காலத்துல மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே. வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர் விசாரிச்சார், என்ன ஒரு இடத்துல கால்னு சொல்றாரு, மொத்த இடத்துல திருவடின்னு சொல்றாரு. இது கால்னு சொல்றது சாமானியமான சப்த பிரயோகமாச்சே, அதை ஏன் அப்படி பண்ணான்னு. இல்ல திருவிக்கிரமாவதாரம் எடுத்துக்கூடிய காலத்துல எம்பெருமானானவன் தன்னுடைய திருவடிகளை எல்லார் தலையிலையும் வச்சான். இப்போ பல பேர் எப்படி இருந்தாங்கன்னா, ஏன்னா இது கால் தலையில வந்து அப்படி காலை தட்டி விட்டான். எம்பெருமானோட திருவடி அப்படி தட்டி தலையில படுறது அப்படின்னு தட்டி விட்டாங்க. அப்படிப்பட்ட உதாசீனர்களுடைய தலையில கூட வந்து தன்னுடைய திருவடியை பொறித்தவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்னு காட்டக்கூடிய அவர்கள் கேட்கக்கூடிய வாக்கியம் இந்த இடத்துல என்னன்னா, அப்படி திருவிக்கிரம அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே உதாசீனர்களுடைய தலையிலும் திருவடியை வைத்தாயே, நாங்களாம் எப்படி உன் திருவடியைக்காக யாச்சித்துக் கொண்டிருக்கிறோம், அதையே வேணும் வேணும் நினைத்துக் கொண்டிருக்கோம், மருகி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு திருவடியை கொடுத்தால் என்னன்னு சொல்ல முடியாது. அம்பரமூடரு தோங்கி புலகலந்த. ராமானுஜர் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சமயம் திருவரங்கம் பெரிய கோயில்ல சுவாமி எழுதிருக்க, ராமானுஜர் எழுதிருக்க, ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊமையை ஒருத்தர் பார்த்த உடனே ராமானுஜருக்கு ஒரு பெரிய இறக்கம் தோன்றுகிறது. ஐயோ பாவம், இவனுக்கு எப்படி பேர் கிடைக்கும், நம்முடைய சம்பந்தத்தினால்தான் எனக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அவனை ஒரு அழிச்சுட்டு போனார். அந்த ஊமையை அழிச்சன் போய் என்ன பண்ணார், தன்னுடைய திருவடிகளே வந்து எடுத்து நல்ல பரிபூர்ணமா அந்த ஊமையினுடைய வந்து தலை மேல வச்சுட்டேன் சுவாமி. என்ன ஆச்சு, அப்போ வந்து இந்த ஊமையை அழிச்சுன்னு போகக்கூடிய காலத்துல பூரத்தாழ்வான் பார்த்துட்டே இருக்க என்ன பண்றாரு, பின்னாடியே அவர் என்னதான் பண்றாரு இந்த ராமானுஜர்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்தா அந்த ஜன்னல் வழியா பார்க்கக்கூடிய காலத்துல இந்த ஊமையினுடைய வந்து தலையின் மேலே ராமானுஜர் தன்னுடைய திருவடிகளை பொறுத்துறாரு. அதை பார்த்த உடனே ஐயோ கெட்டேனே கெட்டேனே கெட்டேனே, நான் பேசக்கூடிய ஒரு வித்வானா இருந்தேன், என்னால என்ன ஆச்சு, எனக்கு நான் ஒரு ஊமையா பிறந்திருந்தானா ராமானுஜர் திருவடி என் தலை மேல பொறுத்து இருக்குமே, அது இல்லாத போயிடுது எனக்கு, அது இல்லாத போயிடுது எனக்குன்னு வந்து ரொம்ப கதறினான்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. எப்பேற்பட்டவர் புறத்தாழ்வான்னு சொல்லக்கூடியவர், நல்ல பெரிய பண்டிதர். எவ்வளவு பெரிய பண்டிதர். போதாயனம் விருத்தி கிரந்தம்னு ஒரு கிரந்தம், ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதணுட்டார். ஆனால் அதுக்கு ஒரு விருத்தி கிரந்தம்னு ஒரு போதாயனரால் செய்யப்பட்ட விருத்தி கிரந்தம், பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம். ஆனா அதுக்கு ஒரு விருத்தி கிரந்தம், அதுக்கு மேல ஒரு கிரந்தம் ஒன்று உண்டு, அதை பார்த்துட்டு தான் எழுதணும்னு ராமானுஜர் தீர்மானம் பண்றாரு. அது எங்கேயோ காஷ்மீரத்துல சாரதா பீடம்னு இடத்துல இருந்தது. அதை தேடின்னு போறாரு, புறத்தாழ்வானே துணையாக அழித்து கொண்டு போறாரு. போனா அந்த ராஜாவிடத்துல ஏதோ ஒரு அவனுடைய வந்து நூலகத்தை இருந்ததை எடுத்து அந்த ஓலைச்சுவடி எடுத்து கொஞ்சம் வாசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் தான் வாசிச்சிருப்பாரு. அதுக்குள்ள என்ன பண்றாரு, அவர்கள் அந்த சபையில இருக்கக்கூடிய ஏதோ கொஞ்சம் கலகம் பண்ணி அவர் எடுத்து இந்த ஓலைச்சுவடி பிடிக்குன்னு போயிட்டான். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ண, ஐயோ ஏற்கனவே நான் ஆள வந்தாருக்கு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்திருக்கிறேனே, நான் வந்து இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதுறேன்னு சொல்லியிருக்கேனே, இப்ப விருத்தி கிரந்தம் இல்லாத நான் எப்படி வியாக்கியானம் எழுதுவேன்னு நினைக்கிறேன். அப்ப குறத்தாழ்வான் அவர் இடத்துல சொல்றேன், இல்ல சுவாமி, நான் வந்து அந்த கிரந்தத்தை பூர்த்தியா சேவிச்சுட்டேன், இந்த ஓலைச்சுவடி பூர்த்தியா சேவிச்சுட்டேன். இங்கே விண்ணப்பம் செய்வோ இல்ல இரண்டாற்றங்கரையின் நடுவே விண்ணப்பம் செய்வோம், இங்கே விண்ணப்பம் செய்வேன் இந்த இடத்துல நான் சொல்லட்டுமா, இல்ல இரண்டாற்றங்கரை காவிரி ஆறு இப்படி 2 பக்கம் ஒரு மாலையை போல ஓடுறது, இதோ சுத்தி உபய காவேரி மத்தியத்துல ஸ்ரீரங்கம் இருக்கு, ஸ்ரீரங்கத்தை வந்து சொல்லட்டுமான்னு கேட்டான். உடனே ராமானுஜர் கேட்டாராம், எப்படி நீர் வாசிக்க, என்னால வாசிக்கவே முடியல, நீர் எப்படி வாசிச்சா, இல்ல கார்த்தால பொழுதெல்லாம் அவங்க கைங்கரியம் பண்ணோட ராத்திரி பொழுதெல்லாம் அதை உட்காந்து வந்து பூர்த்தியா வாசிச்சு சேவிச்சு முடிச்சுட்டேன், அதனால ஒன்றும் குறையில்லை. ஐயோ ஆள வந்தாருக்கு நான் இட்ட பணியை ஏற்படுறதுக்கு நீர் வந்து அதை பூர்த்தி பண்ணி கொடுத்தா நீர் வந்து தோன்றினோன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞாதாவா இருக்கக்கூடிய என்ன நினைக்கிறேன், நான் ஊமையா பிறகுலையேன்னு நினைக்கிறேன், ஊமையா பிறகுலேன்னு நினைக்கக்கூடியதா இருக்கு. எதுக்காக, அந்த திருவடி சம்பந்தம் ஏற்படணுன்றதுக்காக காட்டக்கூடியது.
அம்பரமூடரு துவங்கி. அப்போ நாங்களெல்லாம் உன்னுடைய திருவடியை யார் யாருக்கோ வாமனா திருக்கவதாரம் எடுத்துக்கூடிய காலத்தில் யார் யார் தலையிலோ உன் திருவடியை பொறித்து நான் எங்களுக்கு நாங்கள் உன் திருவடியை யாச்சித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பண்ணக்கூடாது. உம்பருகோமானே அம்பரமூடரு துவங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காது இருந்திரான். எம்பெருமானார் என்ன பண்றான்? அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே மேல இருந்து அவர்களெல்லாம் தவிக்க விட்டு விட. நித்தியசூரிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னா சதா சர்வ காலமும் அந்த இடத்திலே எம்பெருமானுடைய இறை அனுபவம் சதா பஷ்யந்தி சூரையா. எந்த காலத்தையும் எம்பெருமானை அப்படியே கண் கொட்டாது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனிமிஷான்னு பேரும் இந்த கண்ணு அவருடைய இமை துடிக்காது. சதா பஷ்யந்தி சூரையா. கண்ணு எம்பெருமானை கண்ணுறங்காது அவனை அனுபவித்து வரக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாங்க எம்பெருமான்? அப்படிப்பட்ட நித்தியசூரிகள் தன் திறத்திலே ஆதரவு படைத்தவர்களாக நித்தியசூரிகள்லாம் துடிக்க விட்ட எம்பெருமானவன் அங்கிருந்து அங்கு வைத்து இங்கு பிறந்தான். அவன் இங்க என்ன பண்ணணும்? சரி, இங்க இருக்கவர்கள்லாம் இது பண்ணணும்னு கேட்டோம். இங்க இருக்கவெல்லாம் அவன் நலன் பண்ணணும்னு தானே வந்தோம். தேசாந்திர திரிபாத்விபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவா நிற்க அது உண்டது உருக்காட்டாதே தேசாந்திரகதனான புத்திரன் பக்கலிலே பித்ரு ஹிருதயம் கிடக்குமா பூதி. திரிபாதி பூஜைன்னு சொல்லக்கூடியது 3 பங்கு இந்த காட்டில் அதிகமா இருக்கக்கூடிய பூமி அந்த பரமபதம்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல என்ன குறவு எம்பெருமானுக்கு? ஒன்றும் குறவு, பரிபூர்ண அனுபவம் நடக்குது. ஆனால் என்ன இருக்கா எம்பெருமானுக்கு மனசுல குழல் இருக்கான். என்னன்னா தேசாந்திரகதனான புத்திரன் பக்கலிலே பித்ரு ஹிருதயம் கிடக்குமா போலே. ஒருத்தருக்கு 4 குழந்தைகள். 4 குழந்தைகள் என்ன பண்றது? ஒரே ஒரு குழந்தை எங்கேயோ வெளியூர்ல போய் வேலை பண்றது. அப்போ அவருடைய ஒரு பண்டிகை வந்ததுன்னா, ஒரு பொங்கல் வருது, ஒரு சங்கராந்தி வருதுன்னா என்ன ஒன்று அவனுடைய நினைவு என்ன இருக்கும்? அவன் தகப்பனுடைய நினைவு, ஐயோ இந்த குழந்தை தனியா போயிருக்கு. இந்த குழந்தை 3 பசங்க நம்மளோட இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. ஒரு குழந்தை மட்டும் தனியா இருக்கு, அங்க இருக்குன்னு அவனுக்கு அந்த இதயம் துடிக்குமே. அதே போல எம்பெருமான் என்ன நினைக்கிறானா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் நம்ம எவ்வளவு நன்னா அனுபவிக்கிறார்கள், இதே போல அனுபவம் அவர்களுக்கும் அனிதா இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பாவம் இந்த குழந்தைகள்லாம் போய் சம்சாரமாகிற பெருங்கடலை விழுந்து நோவுபடுகிறார்களே அவன் மனசு துடிச்சுட்டே இருக்கும். அதுக்காகவே எம்பெருமான் என்ன பண்றான்? இந்த இடத்துல பிறக்கிறான். அவர்தான் சொல்றார்கள் உம்பருகோமானே நித்தியசூரிகள் எல்லாம் தவிக்க விட்டு நீ இந்த நில உலகத்திலே பிறந்தாயே, பிறந்து நீ என்ன பண்ணணும்? எங்களெல்லாம் காக்க வேணும் இல்லையா? எங்களை காப்பதற்காக எங்களை இந்த இடத்துல இந்த சம்சாரத்திலேருந்து அந்த கழங்கெடுத்து செல்ல வேணும் தானே நீ வந்திருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடிய நீ உறங்கி கொண்ட வருகோமானே உறங்கா, எங்களுக்கு முகம் காட்டாமல் உறங்குகிறாயே, நீ எழுந்து கொள்ள வேணும்னு சொல்லக்கூடியது. இவர்கள் எல்லாம் இறந்து இழப்பக்கூடிய காலத்திலே கூட என்ன பண்றான் எம்பெருமான்? ஒன்னும் அதனுடைய முகத்துல எந்த விதமான ஒரு சஞ்சலமும் தெரியல, எந்த விதமான மாறுதலும் தெரியல. உடனே என்ன பண்றாரு? இவருக்கு நினைச்சு பாக்குறாரு, ஓஹோ இவருக்கு என்ன காரணம்? எம்பெருமான் ஒன்றும் அசைவில்லாது இருக்கானே. ஓஹோ நம்ம பலராமன் நம்பி மூத்த பிரானான பலராமன் இன்னும் எழுப்பல. அவன் துணை கொண்டு இந்த எம்பெருமான இடத்துல வந்திருக்கணும். ஏற்கனவே அந்த கோபனையும் அசோதையும் பற்றிவிட்டோம். இன்னொரு அடியாக இருக்கக்கூடிய பலராமன் அவனை நம்ம பற்றாத வந்துவிட்டோம். அதனாலதான் நமக்கு முகம் காட்டாது இருக்கிறான் இந்த எம்பெருமான். நம்ம முறைகட ஒரு காரியத்தை செய்துட்டோம்னு என்ன பண்றான்? உடனே பலராமனை எழுப்ப போகிறார்கள். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா. எம்பெருமானுடைய கருத்தை உணர்ந்தார்கள். பலராமன் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா. செம்பொற்கடலடி எம்பெருமான் பலதாவனுடைய காலடி எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப மங்களத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. எதனாலன்னு கேட்டார். எம்பெருமான் எப்படி எப்போ பிறந்தான்னு கேட்டா பலராமனுக்கு அப்புறம் பிறந்தவனா இருக்கக்கூடியவன். ஒரு நல்லது ஒரு வீட்டுல ஏற்படுறதா என்ன சொல்றான்? இவன் வேலை, இந்த பெண் வேலை, இந்த வீட்டுல எல்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க. அது போல என்ன பண்ணான்? பலராமனானவன் அவன் திருவடி அந்த பொற்கடி பொற்செம்பொடி செம்பற்கடலடின்னு சொல்லக்கூடியது. அவனுடைய அந்த பொன்னான திருவடிகளை உடையவனாய் அவன் இந்த தேசத்திலே பிறந்தானே, காலை வைத்தானே. அதனால என்னாச்சு? இந்த உலகத்துக்கெல்லாம் கண்ணன பெருமான் திருவடித்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. செம்பற்கடலடி செல்வா பலதேவா உம்பியம் நீயும் குரங்கேலோரேமா. கிருஷ்ணன் பின்னே பிறந்தான். கிருஷ்ணன் பின்னே பிறந்தது எப்படி பண்ணான்? எம்பெருமானானவன் பலராமனானும் முன்னே பிறந்தான். எப்படி நான் தன்னுடைய பொற்காலை பொலிய விட்டு பிறந்தான். ஒரு நல்ல இது நடக்கிறது அப்படின்னா என்ன இருக்கும்? அதுக்கு சகுன நிமித்தங்கள் ஏதாவது இருக்கணுமே. அப்படிப்பட்ட நிமித்தமாய் பிறந்தான். நல்லது நடக்க போறதுன்னு ஒரு சகுனத்தை காட்டக்கூடிய நிமித்தமாய் பிறந்தான் சொல்றது. பலதேவருக்கு செல்வம் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா. பலதேவருக்கு செல்வம் என்னதுன்னு கேட்டால் கண்ணபிரானுக்கு அடிமை செய்யக்கூடியதா இருக்கிறது. ராமாவதாரத்திலே அந்த ஆதிசேஷன் எப்படிப்பட்டவனாய் பிறந்தான்னா தம்பியாக பிறந்தான், லக்ஷ்மணனாக பிறந்தான். ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி பண்ணான்னா அண்ணனாக பிறந்தான், ஆனால் கண்ணனுக்கு அடிமை செய்தவனாய் இருந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. வால்மீகி வாழ்ந்திருக்க லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன். லக்ஷ்மணனானவன் கைக்கரிய செல்வத்தை உடையவன். ஏன்னா காட்டுக்கு போக போனிதான் அவன்கிட்ட எந்த செல்வமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அவனுக்கு லக்ஷ்மி சம்பன்னா, லக்ஷ்மி அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானது ராமனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் மட்டும்தான். அதுபோல லக்ஷ்மணனுக்கு எப்படி ராமனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரிய செல்வம் இருந்தோ அதே போல பலராமனுக்கு கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த கைங்கரிய செல்வம் அவனிடத்தில் இருந்ததுன்னு தெரியக்கூடியதா இருக்கிறது.
உம்பியும் நீயும் உறங்கேல் செம்பற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உம்பினா நீயும் உன் தம்பியும் உறங்காது எழுந்திருக்க வேணும்னு சொல்லக்கூடியது. காட்டுற உலகத்துல எல்லாம் பார்க்கவே உம்பியும் நீயும் உறங்கலாம் என்ன சொல்றான், நம்ம படுக்கையில படுத்து ராத்திரியான தூக்கம் வருது, ஒரு படுக்கை போன்னு படுத்து படுக்க காத்தால சொல்றதான், நீ ராத்திரி எல்லாம் என் மேல படுத்துட்டியா இல்லையோ, எனக்கு தூக்கம் வருது, இப்போ நான் ஒரு 4 மணிக்கால் நான் படுத்து தூக்குறேன். உலகத்துல ஏதாவது இந்த மாதிரி ஒரு படுக்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம படுத்தும் தூக்குறோம். அதே போல எம்பெருமானுக்கு ஆதிசேஷன் ஆச்சு. அந்த பலராமன் சொல்லக்கூடிய ஆதிசேஷன் அம்சம், ஆதிசேஷன் அம்சனா இருக்கக்கூடியவன் தான் போய் படுத்துக்க முடியாதான் சொல்றான். ஒரு படுக்கையே போய் படுத்துட்டு போல நீ போய் படுத்துட்டியே, எம்பெருமானுக்கு படிக்காத இருக்கக்கூடியவன் நீ போய் படுத்துட்டே உம்பியும் நீயும் உறங்கி, நீ எழுந்துக்கூட உன் தம்பியும் எழுப்பணும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு படுக்கையா உனக்கு படையா ஒன்னும் அவன் படுக்கையாக கொண்டிருக்கிறான், எங்களுக்கு படுக்கையை போல இருக்கக்கூடியவன் சையாசனமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். ஆனால் நீங்கள் 2 பேரும் உறங்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் எழுந்திருக்க வேணும்னு அவனை எழுப்பினார்கள்னு காட்டுகிறார்கள். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்ன பாசரத்தை முடிக்கிறார்கள். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாசரத்தாலே அண்ணன் பெருமானை எழுப்ப ஆரம்பித்தார்கள். எழுப்பணும், திருப்பள்ளி உணர்த்தணும்ன்றதால அந்த நோக்கத்தின் முதல் படியாக இந்த பாசரத்தில் கண்ணன பெருமானை எழுப்பி விட்டார்கள். ஆனால் கண்ணன பெருமானை எழுப்பினால் போதுமா அப்படின்னு கேட்டால், கண்ணன பெருமானை நேரே போய் எழுப்பினால் அது என்ன சொல்றது, நம்முடைய அபராதங்களை எல்லாம் அவன் பார்த்து பொங்குவதற்கு ஒரு இதுவாக போடுமே. அதனால பிராட்டியினுடைய புருஷகாரத்தை கொண்டுதான் அவனை எழுப்ப வேண்டும் தெரிவிக்கிறார்கள். அப்போ என்ன ஆறுது, அதனால உந்து முத கடித்தன் ஒடாத தோல்வடியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய், அந்த நப்பின்னை பிராட்டியின் துணையை கொண்டு கண்ணன பெருமாள் மேலே எழுப்புகிறார்கள் என்ற பாசுரத்தை நாளை தினம் அனுபவிப்போம். நாளைக்கு 6:45 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அடியே கொஞ்சம் வெளில போக வேண்டியதா இருக்கு. 6:45 நாளைக்கு 6:45 வச்சுடலாம். இன்னைக்கு ஆரம்பிச்சு அடியார் வந்ததே கொஞ்சம் லேட் ஆகி கொடுத்து, அதனால நாளைக்கு 6:45 வச்சுடலாம். ஏன்னா பாசுரங்கள் நம்ம பின்னாடி 4 பாசுரங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஒரு 1/4 மணி காலம் கொஞ்சம் ஒதுக்கு கிடைச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அதனாலதான் புத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி பொத்தலர் பூங்குடல் பின்ன பொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திறமாய் இத்தடங்கண்ணினாய் மணாளனை எத்தனை ஏலும் பிரிவார்த்தையில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய் சிமத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாயே நித்ய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதృமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே ஆதிவீதிகராரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரயா மாதృமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.